Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see class 7 science curiosity book chapter 10 life process in plants. Okay, life process அப்படினா வாழ்க்கை செயல்முறைகள். In plants அப்படினா தாவரங்களின் வாழ்க்கை செயல்முறைகள் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். In grade 6 we learned that all living beings grow and need food for their growth. In grade 6ல போன வருஷம் என்ன பார்த்தோம் அப்படினா all living beings உயிரினங்கள் எல்லாம் வளர்வதற்கு தேவையானது எது food. Okay, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையானது, அதே மாதிரி உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் அதே மாதிரி வளர்ச்சிக்கும் தேவையானது என்ன பார்த்தா முக்கியமானது உணவு அப்படின்றத பத்தி படிச்சோம். Also in the previous chapter அதே மாதிரி இந்த வருஷத்திலே முன்னாடி சாப்டர்ல we discussed the process through which animals obtain nutrition. Okay, அதே மாதிரி எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் எப்படி தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை பெறுகிறது அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். We know that animals eat food to grow, but what about plants? Okay, நமக்கு ஆல்ரெடி தெரியும் விலங்கினங்கள் தனக்கு தேவையான உணவை சாப்பிட்ட பிறகு அது என்ன ஆகுது, வளருது. ஓகே, வளர்ச்சிக்கு தேவையான உணவு முக்கியமா தேவை. பட் வாட் அபவுட் பிளான்ட்ஸ்? ஆனா தாவரங்களுக்கு அதை பத்தி தாவரங்களுக்கு தேவையான உணவு எது? Have you ever seen plants eating food like animals do? ஓகே, நீங்க எப்பயாவது பாத்திருக்கீங்களா பிளான்ட்ஸ் உணவு சாப்பிடுறத? ஓகே, விலங்கினங்கள் எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரி பிளான்ட் சாப்பிடுறத பாத்திருக்கீங்களா? As animals grow, their size and weight usually increases. ஓகே, as animals grow, ஓகே, விலங்கினங்கள் வளரும் போது என்ன ஆகும், அதோட சைஸ், ஓகே, அதோட உருவங்கள், அதே மாதிரி அதோட வெயிட், ஓகே, அதோட வெயிட் என்ன ஆகும், யூஸ்வலா இன்க்ரீஸ் ஆகும். and their bodies undergo various changes. அதே மாதிரி அதோட உடல்நிலையிலும் சில என்ன பண்றோம், உடலிலும் சில மாற்றங்கள் ஏற்படுறத பார்த்தோம். what changes do you notice in plants when they grow? அப்ப அதே மாதிரி தாவரங்கள் வளரும் போது எந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்க பாத்திருக்கீங்க? we learned that food provides nutrients like carbohydrate. நமக்கு ஆல்ரெடி தெரியும் உணவு எதெல்லாம் கொடுக்குது, தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. எதெல்லாம் சொல்லுவோம், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே, இதெல்லாம் எது கொடுக்குது, ஓகே, ஊட்டச்சத்துக்களை எல்லாமே உணவு கொடுக்குது. விச் அலாங் வித் வாட்டர், அது கூடவே என்ன, வாட்டரையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டா எதுக்காக, ஃபார் ஆல் எசென்ஷியல் ஃபார் growth. ஓகே, உயிர் வாழ்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முக்கியம். அதுல எது, கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அது கூடவே எதுவும் தேவை, வாட்டரும் தேவை. வளர்ச்சிக்கு முக்கியமா இது எல்லாமே தேவை. வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் தான், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அலாங் வித் வாட்டர். Let us explore how plants obtain nutrients for their growth. ஓகே, இந்த லெசன்ல பிளான்ட்ஸ் எப்படி தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எதிலிருந்து தன் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எப்படி பெறுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். How do plants grow? ஓகே, பிளான்ட்ஸ் தாவரங்கள் எப்படி வளருது? Look around your neighborhood. Have you observed any changes in a plant during its lifespan? ஓகே, ஜஸ்ட் நீங்க உங்களை சுத்தி உங்கள் சுற்றுப்புறத்தை ஜஸ்ட் அப்படியே அருகில் இருக்கிறத அப்படியே சுத்தி பாருங்க. Have you observed any changes in a plant during its lifespan? அப்படி நீங்க எதா பாத்திருக்கீங்களா? ஓகே, தாவரங்கள் அதோட வாழ்க்கை முறையில எதா சேஞ்சஸ் பாத்திருக்கீங்களா? As a plant grows, new leaves and branches emerge. Its height increases. ஒரு தாவரம் வளரும் போது என்ன ஆகும், வளரும் போது புதுசா என்ன ஆகும், அதுக்கு இலைகள் வரும், அதே மாதிரி பிரான்சஸ் கிளைகள் வரும், அதே மாதிரி அதோட ஹைட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் ஸ்டெம் திக்னஸ், அதே மாதிரி அதோட தண்டு பகுதி என்ன ஆகும், திக்கா மாறும், தடிமனா இருக்கும். வாட் டு யூ திங்க் காசஸ் தீஸ் சேஞ்சஸ்? ஓகே, இந்த சேஞ்சஸ் எதால நடக்குது? டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் வெல். ஓகே, இது என்ன பண்ற, நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான விளக்கங்களை பெறலாம். When we water plants regularly, they grow better. So I think water also contributes to its growth. Okay, friendல ஒருத்தர் சொல்றான், we water plants, நம்ம தாவரங்களுக்கு தேவையான என்ன பண்றோம், தண்ணி ஊத்துறோம். ரெகுலரா அதுக்கு தண்ணி ஊத்தும் போது அது என்ன ஆகும், நல்லா வளர்ந்து வரும். I think அதுக்கு என்ன ஆகும், அப்போ வாட்டர் முக்கியமா, அதுக்கு அது வளர்ச்சிக்கு வாட்டர் முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு ஃப்ரெண்டு சொல்றா, I think sunlight plays some role in the growth of plants. நான் என்ன நினைக்கிறேன்னா சூரிய வெளிச்சம் என்ன ஆகுது, ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு சூரிய வெளிச்சம் முக்கியமா தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்றா, மேபி பிளான்ட்ஸ் டேக் அப் ஃபுட் ஃப்ரம் த சாயில் த்ரூ தேர் ரூட்ஸ். ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா தாவரங்களுக்கு தனக்கு தேவையான உணவை எதுல இருந்து, ரூட், அதோட வேர்ல இருந்து, ஃபர்ஸ்ட் மண்ணுக்குள்ள வேர் இருக்கும் இல்லையா, அப்ப அதுல இருந்து அது எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். I think maybe dash play some role. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே, நம்ம என்ன பண்ண, இதை பத்தி நம்ம ஒரு சின்னதா ஒரு ரோல் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான்.
Let us perform an experiment to test some of these explanation. Okay, இது என்ன பண்றோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இத வந்து என்ன பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Activity 10.1 let us test some explanation. ஓகே, சில விளக்கங்களுக்கு தேவையான என்ன பண்ற ஒரு டெஸ்ட் நம்ம பண்ண போறோம். Take 3 earthen pots or used bottles containers of the same size filled with garden soil. Okay, take 3 earthen pot. earthen potனா ஒண்ணு இல்ல, பூந்தொட்டி தான் என்னன்னு சொல்றாங்க earthen pots. அதுல pores இருக்கு இல்லையா, அதால earthen pots னு சொல்றாங்க. or otherwise bottle எடுத்துக்கலாம், used bottles எடுத்துக்கலாம், இல்ல யூஸ்ட் ஏதாவது கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கலாம். ஆஃப் த சேம் சைஸ், மூணுமே என்ன இருக்கும் சேம் சைஸா இருக்கணும். ஃபில்டு வித் கார்டன் சாயில், அதுல என்ன இருக்கும் மண்ணு நிரப்பி இருக்கணும். ஓகே, மண்ணுனா என்ன தோட்டத்துல இருக்கிற மண்ணை வச்சு ஃபில் பண்ணிருக்கணும். பிளான்ட் சாம்பிளிங் ஆஃப் சிமிலர் சைசஸ், அதுல என்ன பண்ற சின்ன சின்ன தாவரங்களை ஒரே மாதிரி 3 தாவரங்களை என்ன பண்றோம் நம்ம அதுல வைக்கிறோம். 3 தாவரங்களை அது உள்ள நல்லா அந்த வேருக்குள்ள நம்ம நல்லா செருகி வைக்கிறோம். ஆஃப் எ ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் லைக் சில்லி ஆர் டொமேட்டோ இன் ஈச் பார்ட். ஓகே, இதெல்லாம் எந்த மாதிரி தாவரங்களை நம்ம சூஸ் பண்ணணும்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் எதுனா சில்லி மிளகா செடி, அது இல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம் தக்காளி செடியை என்ன பண்றோம் அதோட வேரோடு எடுத்து அந்த மண்ணுக்குள்ள நம்ம ஊனி வைக்கணும். லேபிள் த பார்ட்ஸ் A, B and C. ஓகே, மூணுத்தையும் என்ன பண்ணணும் லேபிள் பண்ணணும். A, B, C அப்படின்னு லேபிள் பண்ணலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஆன் ஈச் சாப்ளிங் அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். இப்ப என்ன பண்ற ஒவ்வொரு பிளான்ட்லயும் என்ன இருக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி என்ன பண்ற நீ முன்னாடியே கவுண்ட் பண்ணி வச்சுக்கிற. அதே மாதிரி உன்னோட அப்சர்வேஷன் ஓகே ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் அதை நல்லா கூர்ந்து கவனிச்சு வைக்கிறேன். பிளேஸ் பார்ட் A in direct sunlight. Keep the soil in this part slightly moist by adding adequate amount of water every day. Place part A. Okay, part A எங்க வைக்கிறேன்னா டைரக்டா சன்லைட்ல வைக்கணும், சூரிய வெளிச்சத்துல வைக்கிறோம். Keep the soil in this part slightly moist by adding adequate amount of water every day. Okay, சூரிய வெளிச்சத்தை வச்சு அதுக்கு தேவையான adequate amountனா தேவையான தண்ணியை டெய்லி என்ன பண்றோம் அதுக்கு ஊத்துறோம். இதுதான் part A. ஓகே, பார்ட் ஏல என்ன பண்றாங்க ஒரு பிளான்ட் வச்சிருக்காங்க. அந்த பிளான்ட் எங்க இருக்கு சன்லைட்ல இருக்கு. சன்லைட்ல வச்சு என்ன பண்றாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திருக்காங்க. எப்பவுமே என்ன இருக்கும் அது ஓகே கொஞ்சம் ஈரப்பதமோட இருக்கும். மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதத்தோட இருக்கும். பிளேஸ் பார்ட் பி இன் டைரக்ட் சன்லைட் வித்வுட் ஆடிங் வாட்டர் டு த சாயில். அப்ப இதே மாதிரி பார்ட் பி இது இருக்கு. இதே என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இதையும் சன்லைட்ல தான் வைக்கிறோம், டைரக்ட் சன்லைட். ஆனா என்ன கிடையாது இதுல நோ வாட்டர், இதுல வாட்டர் கிடையாது, சன்லைட் இருக்கு. அது இதுதான் பார்ட் பி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடுல இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா அழகா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஏ வந்து டைரக்ட் சன்லைட் வித் வாட்டர் இருக்கு. பி வந்து என்ன இருக்கு சன்லைட் இருக்கு ஆனா வாட்டர் இல்ல. சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் ரூம்ல இருக்கு. அப்ப சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா Place part C in the dark. Keep the soil in this part slightly moist by adding adequate amount of water every day. Okay, இங்க என்ன பண்றோம் பார்ட் C எங்க வைக்கிறோம் டார்க் பிளேஸ்ல வைக்கிறோம், சன்லைட் இல்லாத பிளேஸ்ல வைக்கிறோம். இதுதான் பார்ட் C. ஓகே, பார்ட் C சன்லைட்ல. அப்ப என்ன வரும் நோ சன்லைட். ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒன்னு நோ வாட்டர், இது நோ சன்லைட் ஆனா என்ன இருக்கு வாட்டர் இருக்கு. ஓகே, கீப் த சாயில் in the part slightly moist by adding adequate amount of water every day. ஒவ்வொரு நாள் அதை என்ன பண்றோம் நம்ம தண்ணி ஊத்துறோம். இத வச்சு உன்னோட அப்சர்வேஷனை நீங்க பார்க்க போறோம். இப்போ ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, உன்னோட அப்சர்வேஷனை என்ன பண்ண நீ பட்டியலிடு. உன்னோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாட்ஸ் கெப்ட் அண்டர் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல பாட் வச்சிருக்காங்க. பார்ட் ஏ இன் டைரக்ட் சன்லைட் வித் வாட்டர், பார்ட் பி இன் டைரக்ட் சன்லைட் வித்வுட் வாட்டர். இது என்ன வரும் வித் வாட்டர் அண்ட் சன்லைட். இந்த டார்க் வித் வாட்டர், இங்க என்னது இந்த டார்க் வித் வாட்டர். அப்ப அவைலபிலிட்டி பார்ட் ஏல அவைலபிலிட்டி ஆஃப் சன்லைட் இருக்குன்னா பிரசன்ட் எஸ் பிரசன்ட். Availability of water, yes, present. Day 1 அதுல எத்தனை லீவ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகே டே 1ல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எத்தனை லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஹைட் ஆஃப் த பிளான்ட் இன் சென்டிமீட்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளவு இருக்குன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கு. அதோட ஹைட் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கு. ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஓகே ஒரு 2 வாரம் பொறுத்து அதை நான் பாக்குறேன் அதுல எத்தனை சென்டிமீட்டர் மாறி இருக்கு 10 சென்டிமீட்டர் மாறி இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டே 1ல அது எத்தோட லீவ்ஸ் இருந்தது 4 லீவ்ஸ் இருந்தது. ஆஃப்டர் 2 வீக்ஸ் அதுல எத்தனை லீவ்ஸ் இருந்ததுன்னா ஒரு 10 லீவ்ஸ் வந்திருந்தது. ஒரு 10 லீவ்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 லீவ்ஸ் வந்தது. கலர் ஆஃப் த லீவ்ஸ் கிரீன் ஆர் எல்லோ அப்படின்னா நல்ல கிரீன் கலரா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ. Okay, in direct sunlight with water. Next, part B in direct sunlight without water. Water இல்ல. அப்ப என்ன வரும் இது? Okay, இது வந்து sunlight வந்து present. அதே மாதிரி இது வந்து absent. இது வாட்டர் கிடையாது. டே 1ல எத்தனை இருக்குன்னா அதேதான் 3 ஒரே சைஸ்ல தானே எடுத்துக்கிறோம். அப்ப மூணுமே என்ன வரும் 4 சென்டிமீட்டர் தான். மூணுமே 4 சென்டிமீட்டர் தான். ஆஃப்டர் 2 வீக்ஸ்
ஓகே ஆஃப்டர் 2 வீக்ஸ் வந்து டைரக்ட் சன்லைட் இருக்கு, ஆனா என்ன கிடையாது, இது வாட்டர் கிடையாது. அப்ப என்ன கிடையாது, வாட்டர் இல்லாதால அது என்ன ஆகுது, வளரல. அப்ப என்ன இருக்கு, அதே 4 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஓகே டே 1ல வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ்ல வந்து டே 1ல 4 இருக்கு, இதுல என்ன இருக்கு 4 லீவ்ஸ் தான் இருக்கு, இதுலயும் ஒரு 4 லீவ்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அதே மாதிரி ஆஃப்டர் 2 வீக்ஸ் இதுல ஏதாவது லீவ்ஸ் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது, இது லீவ்ஸே கிடையாது. ஓகே அப்போ 4. அதே மாதிரி வாட் அபவுட் இட்ஸ் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இது சன்லைட் இல்ல, சன்லைட் மட்டும் தான் இருக்கு, வாட்டர் இல்லாதால இது என்ன கலரா மாறிடுச்சு, எல்லோ கலர், டியூ டு த லேக் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் பார்ட் சில என்ன இருக்கு, சன்லைட் வந்து இல்ல, அப்ப ஆப்சென்ட். சன்லைட் ஆப்சென்ட், வாட்டர் பிரசன்ட். அதோட ஹைட் ஆஃப் த பிளான்ட் 4 சென்டிமீட்டர். இது என்னன்னா ஸ்லைட்டா ஒரு 6 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. சன்லைட் தான் என்ன கிடையாது, சன்லைட் இல்ல, பட் என்ன இருக்கு, வாட்டர் ஆட் பண்றதால ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸஸா வளர்ந்துருக்கு. டே 1ல இது என்னன்னு சொல்றோம் 4. ஆஃப்டர் 2 வீக்ஸ் இதுல எத்தனை இருக்குன்னா ஒரு 6 லீவ்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இதோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதோட பேல் எல்லோவா இருக்கு. ஓகே நல்ல கிரீனா இல்ல, இது என்ன இருக்கு, பேல் எல்லோ கலரா மாறி இருக்கு, டியூ டு த லேக் ஆஃப் சன்லைட். What differences did you observe between the plants in the 3 parts? Okay, என்ன டிஃபரன்ஸ் நீ பார்த்த? அப்ப என்ன டிஃபரன்ஸ்னா பார்ட் A shows that என்ன இருக்கு, மேக்ஸிமம் growth. ஓகே பார்ட் Aல என்ன இருக்கு, மேக்ஸிமம் growth இருக்கு. பார்ட் Aல மேக்ஸிமம் growth. Okay, part A shows that maximum growth because it has both sunlight and water. Next, part B. Okay, part B அப்படினா என்னன்னா இந்த part B ல என்ன கிடையாது. Okay, the plant in part B may have died. Okay, இது என்னவா இருக்கலாம், it may have died. அது என்ன இருக்கும், வளராமலே அது என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்பாயில் ஆயிடும், இறந்துடும். Next, what about part C? ஓகே இன் பார்ட் சி இதோட growth எப்படி இருக்கும்னு பார்த்தா லீஸ்ட் growth-ஆ இருக்கும். ஓகே இதோட growth just like least growth. என்னன்னா என்ன இல்ல, இதுக்கு சன்லைட் தான் இல்ல, ஆனா வாட்டர் இருக்கு. இன்னொன்னு எனக்கு சில இண்டோர் பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும், சன்லைட் இல்லாமலே வளரும் இல்லையா. ஆனா இங்க எடுத்துக்கிற நம்ம செடி வந்து மிளகா செடி இல்லனா தக்காளி செடி தான், அதுக்கு முக்கியமா என்ன தேவை, சன்லைட் தேவை. ஆனா இருந்தாலும் என்ன இருக்கும், இதோட growth வந்து லீஸ்ட் growth-ஆ இருக்கலாம். எதுக்கு, பார்ட் சி ல என்ன வரும், லீஸ்ட் growth. ஓகே ஷோஸ் தட் பார்ட் சி ஷோஸ் தட் லீஸ்ட் growth. which part has the plant with the maximum growth அப்படினா பார்ட் ஏ. because அதுக்கு என்ன தேவை, சன்லைட்டும் இருக்கு, வாட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் which part has the plant with the least growth? ஓகே லீஸ்ட் growth அப்படின்னு பார்க்கும்போது that is part C. Next, analyze the observation are recorded in table 10.1 and discuss with your teacher and friends. Okay, நீங்க என்ன பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. இது என்ன பண்றோம், உங்களோட டீச்சர் கூடயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்த்து என்ன பண்ணணும் நம்ம, ஓகே ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். You are likely to find that plant in part A kept in direct sunlight with adequate water grows better than the plant in part C. ஓகே இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பார்ட் A kept in direct sunlightல இருக்கு, அதுக்கு தேவையான தண்ணி இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது நல்லா வளரும். எதை விட, பார்ட் C விட இது நல்லா வளர்ந்திருக்கு. which gets இங்க வந்து பார்ட் C வந்து adequate water என்ன இல்ல, but no sunlight. அப்ப அது least growth-ஆ இருக்கு. அது என்ன இருக்கு, maximum growth. first one part A maximum growth-ஆ இருக்கு, but part C least growth-ஆ இருக்கு. The plant in part B have died as it does not get water enough though it received adequate sunlight. இது வெறும் சூரிய வெளிச்சம் மட்டும் தான் இருக்கு, இதுக்கு என்ன கிடையாது, தண்ணி கிடைக்காது. தண்ணி கிடைக்கலனா என்ன ஆகும், ஒரு 2 வீக்ஸ் தண்ணி கிடைக்கலனா என்ன ஆகும், அது அந்த செடி வந்து இறந்து போயிடும். ஓகே அந்த செடி வளராது, அதே சமயம் என்ன ஆகும், அது செடி இறந்து போயிடும். அப்ப தாவரங்கள் வளர்வதற்கு தேவை, முக்கியமான தேவை எதுன்னு சொல்லலாம், ஒன்னு சூரிய வெளிச்சம், இன்னொன்னு என்னன்னு சொல்றோம், வாட்டர். So the result indicates that plant require both sunlight and water for their growth. நெக்ஸ்ட் fascinating facts அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமான உண்மைகள். ஓகே இதுல ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு கொடுத்திருக்காங்க. இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இதுல வந்து trees do not produce fruits and flowers merely because they are planted. ஓகே இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, மரம் நடுவதால் மட்டும் அது பழமும் பூவும் கொடுக்காது. This line is from an ancient Indian text named Vikshaya Ayurveda. It records useful observation about plant growth, soil and agriculture practices to help improve
crop health, growth and production. The knowledge is this text seems to be based on practical experiences and patterns seen over time. These ideas were then systematically documented to guide farming practices. For instance, there are references to different methods of organic manure preparation such as mixing water, barley and various seeds like green, black and horse grams. Okay, இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா மரங்களை நட்டால் மட்டுமே என்ன கிடைக்காது, பலன்கள் கிடைக்காது. அவற்றோட என்ன தேவை, முக்கியமா அதுக்கு சரியான பராமரிப்பு மற்றும் அதுக்கேத்த மாதிரி நீர், அதுக்கு தேவையான அளவு நீர், மண்ணு, ஓகே, மற்றும் உரம் போன்றவற்றுடன் வளர்த்தால் மட்டுமே அவை என்ன ஆகும், நன்றாக வளர்ந்து என்ன தரும், பழம், பூ அப்படின்றத கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த சான்ஸ்கிரிட் கோட்டோட மீனிங். Okay, these ideas were then systematically documented to guide farming practices. For instance, there are references to different methods of organic manure preparation. இது மட்டும் இல்லாம எப்படி இயற்கை உரங்களை எப்படி தயார் பண்றது, அது ஈக்குவல் அமௌண்டா எப்படி மிக்ஸ் பண்றது, அதே மாதிரி பார்லி அண்ட் வேரியஸ் சீட்ஸ் லைக் கிரீன், பிளாக், அந்த மாதிரி தேவையான உணவுக்கு தேவையான பயிர்களை எப்படி நம்ம உருவாக்குது அப்படின்றத பத்தி இந்த வேர்ட்ல கொடுத்திருக்காங்க. How do plants get food for their growth? Okay, plants எப்படி உணவை பெறுகிறது, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை எப்படி பெறுது, okay, தன் வளர்ச்சிக்கு தேவையான உணவை எப்படி அது பெறுது. We know that animals get their food from plants either directly by eating plants or indirectly by eating plants that in turn eat plants for the nutrition and growth. Okay, நமக்கு ஏற்கனவே தெரியும் விலங்கினங்கள் எப்படி நமக்கு தேவையான உணவுகளை பெறுது, பிளான்ட் தாவரத்திலிருந்து டைரக்டா நேரடியாவோ அல்லது ஈட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி, ஓகே, டைரக்ட்லி பை ஈட்டிங் பிளான்ட்ஸ் தேவையான தாவரங்களை உண்பதன் மூலமாகவோ, டைரக்டா தாவரங்களை உண்பதன் மூலமாகவோ அல்லது இன்டைரக்ட்லி அப்படின்னா என்ன ஆகுது, தட் இஸ் இன்டைரக்ட்லினா நாட் டைரக்ட், ஓகே, பை ஈட்டிங் அனிமல்ஸ் தட் இன் டர்ன் ஈட் பிளான்ட்ஸ், ஓகே, அனிமல்ஸ் சாப்பிடுறது மூலமாகவோ, அனிமல்ஸ் எதை சாப்பிடும், மறுபடியும் பிளான்ட் சாப்பிடும், அதான் உணவு சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனக்கு தேவையான ஒரு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெறுது அப்படின்னு பார்த்தோம். நேரடியா தாவரங்களை உண்பதன் மூலமாகவோ அல்லது விலங்கினங்கள் மறுபடியும் என்ன பண்ணுது, தாவரங்களை உண்பதன் மூலமாக, விலங்கினங்களை உண்பதன் மூலமாக தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். Then how do plants obtain the food they need to grow? ஆனா விலங்குகளை பத்தி பார்த்துட்டோம். இப்ப தாவரங்கள் எப்படி தனக்கு தேவையான, தன் வளர்ச்சிக்கு தேவையான உணவை எப்படி பெறுது. Unlike animals, plants do not eat food. ஓகே, விலங்கினங்களை போல தாவரங்கள் என்ன பண்ணாது, நேரடியா சாப்பிடாது. 10.2 on leaves, the food factories of plants. Okay, leaves அப்படின்னா என்னன்னு சொல்றோம் நம்ம, இலைகள், the food factory. Okay, உணவு தயாரிப்பு கூடம். ஓகே, விலங்கினங்களின் உணவு தயாரிப்பு கூடம் எதுன்னு சொல்றோம், லீவ்ஸ், இலைகள் அப்படின்ற டாபிக்ல கீழே கொடுத்திருக்காங்க. Plants store food in the form of starch. Okay, plant எப்படி அதோட food எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா in the form of starch. Starch அப்படின்றது என்ன, ஒரு மாவு பொருள் சொல்லும். It's a type of carbohydrate. இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்ததுதான். This starch is produced in the leaves of a plant which by design are generally broad and flat. ஓகே, இந்த ஸ்டார்ச் எப்படி லீவ்ஸ், இலைகள் எப்படி உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இந்த இலைகள் பெரும்பாலும் இலைகள் எப்படி இருக்கும், பிராடா இருக்கும், பிளாட்டா இருக்கும். பிராட்னா என்ன, அகலமா இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்கும், தட்டையா இருக்கும். அப்ப அகலமா தட்டையா இருக்கக்கூடிய இலைகள்ல எப்படி இந்த ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுது. These are mostly green. ஓகே, இந்த இலைகள் எல்லாமே என்னவா கலரா இருக்கும், கிரீன் கலர். பிகாஸ் the presence of green pigment called chlorophyll. ஏன்னா அதுல என்ன இருக்கு, குளோரோஃபில் அப்படின்ற நிறமி, பிக்மெண்ட் அப்படின்னா நிறமின்னு சொல்லுவோம். ஒரு பச்சை கலரா இருக்கிற அந்த நிறமி தான் எதுக்கு தேவை, தாவரங்களோட பசுமை நிறத்திற்கு காரணம். ஓகே, அதோட இலைகள் ஏன் பச்சையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்குன்னு சொல்றோம், குளோரோஃபில் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் தான். ஓகே, ஒரு நிறமி தான் காரணம். தட் ஹெல்ப்ஸ் இன் கேப்சரிங் சன்லைட் டைரக்ட்லி. அதே மாதிரி என்ன பண்றோம், சன்லைட் டைரக்டா அது என்ன பண்ணுவோம், கேப்சர் பண்ணோம். இலைகள். Let us find out the role of chlorophyll plays in the preparation of food in the form of starch in plants. Okay, அப்ப chlorophyll, okay, இந்த role of chlorophyll எப்படி தாவரங்களோட உணவு தயாரிப்புக்கு உதவி செய்யுது, அது ஸ்டார்ச்சா எப்படி ஸ்டோர் பண்ணது தாவரங்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். Activity 10.2, let us check demonstration activity. இது என்னது, ஒரு demonstration activity. demonstration என்ன, செய்முறை. அதுதான் என்னன்னு சொல்லுவோம். இது எப்படி இது நம்ம யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி செயல்முறையில பார்க்கலாம். The teacher may demonstrate this activity. இது யாருன்னா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு செஞ்சு காமிப்பாங்க. ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, இதை நம்மளுக்கு ஓகே டெமோ பண்ணி காமிப்பாங்க. டெமோனா டைரக்டா நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். Keep a leaf in boiling water for 5 minutes to soften it. இப்ப என்ன பண்றோம், ஒரு இலை எடுத்துக்கிறோம். அது என்ன பண்றோம், ஒரு boiling வாட்டர்ல போட்டு, பாயிலிங்னா கொதிக்கிற தண்ணியில போட்டோம்னா அது என்னவாயிடும், அது சாஃபன் ஆயிடும். ஓகே, டிப் திஸ் லீஃப் இன் a test tube containing alcohol. இது டைரக்டா எப்படி நம்ம பாயிலிங் வாட்டர்ல போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இது இருக்கு இல்லையா, இதுதான் டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்ல என்ன எடுத்துக்கிறோம், அது ஆல்கஹால் இருக்கு.
இதுல என்ன இருக்கு ஆல்கஹால் இருக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் ஓகே டிப் த லீஃப் இன் த டெஸ்ட் டியூப் கண்டெய்னிங் ஆல்கஹால் இப்போ இதுக்குள்ள என்ன பண்றோம் இந்த லீஃபை கொண்டு போய் போடுறோம் ஓகே ஒரு லீஃபை கொண்டு போய் போடுறோம் போட்டு விட்டோடனே பிளேஸ் த டெஸ்ட் டியூப் இன் a beaker containing boiling water இதுதான் என்ன இருக்கு பீக்கர் இந்த பீக்கர்ல என்ன இருக்கு தண்ணி ஆல்ரெடி கொதிச்சிட்டு இருக்கு இதை கொண்டு போய் டைரக்டா லீஃப் கொதிக்கிற தண்ணியில போடல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம் அதுல என்ன இருக்கு ஆல்கஹால் இருக்கு ஆல்கஹாலுக்குள்ள என்ன பண்றோம் லீஃபை போட்டு கொண்டு போய் இந்த டெஸ்ட் டியூபை இந்த பீக்கருக்குள்ள வைக்கிறோம் ஓகே பிளேஸ் த டெஸ்ட் டியூப் இன் a beaker containing boiling water wait until the leaf becomes colorless இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் பாயிலிங் வாட்டர் பீக்கர்ல தண்ணி கொதிக்கும் அந்த தண்ணி எதுக்கு போகும் டெஸ்ட் டியூபுக்கு போகும் டெஸ்ட் டியூபுக்குள்ள என்ன இருக்கு ஆல்கஹால் வித் லீஃப் இருக்கு எது வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த கலரா இருக்கிற அந்த கிரீன் கலரா இருக்கிற லீஃப் என்ன கலரா மாறிடும் கலர்லெஸ்ஸா மாறிடும் அது ஃபுல்லாவே என்ன ஆயிடும் ஒயிட் கலரா மாறிடும் ஓகே ஃபுல்லாவே அந்த கிரீன் கலரே இல்லாத அளவு மாறிடும் அப்ப கலர்லெஸ்ஸா மாறுற அளவுக்கு வரைக்கும் என்ன பண்ணணும் ஹீட் பண்ணணும் அடுத்து டேக் அவுட் த லீஃப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் எ பிளேட் இப்ப என்ன பண்றோம் எடுத்துறோம் அந்த லீஃபை எடுத்துட்டு எங்க பண்றோம் ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம் ஓகே டேக் அவுட் த லீஃப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் எ பிளேட் இதுதான் பிளேட் இந்த பிளேட்ல கொண்டு போய் என்ன பண்றோம் அந்த லீஃபை வைக்கிறோம் ஓகே நவ புட் a few drops of diluted iodine solution with the help of a dropper on the decolorized leaf decolorized na colorless ஓகே பச்சை கலர் ஃபுல்லா இழந்துடுது இல்லையா அங்க அதுல கொண்டு போய் ஓகே அதுல தான் என்ன பண்றோம் ஒரு ஜஸ்ட் ஒரு இது எடுத்துருக்கோம் ஒரு பிளேட்ல என்ன பண்ணிருக்கோம் இதை வச்சிருக்கோம் இதாவது புட் a few drops of dilute iodine இங்க என்ன பண்றோம் அந்த டிராப்பர் அப்படின்னா இங்க் ஃபில்லர்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அதே மாதிரி தான் இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் இப்ப காஃப் சிரப் கூட டிராப்ஸ் ஆட் பண்றோம் இல்லையா அதே மாதிரி இது இங்க் ஃபில்லர் யூஸ் பண்ணுவோம் இங்க் ஃபில் பண்றதுக்காக அப்ப இந்த மாதிரி டிராப்பரை வச்சு என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா அயோடின் டிராப்ஸ் few drops of iodine solution இது மேல எது மேல இந்த லீஃப் மேல ஆட் பண்றோம் with the help of a dropper on the decolorized leaf இதுதான் decolorized leaf ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கிற கலர் வந்து இந்த கிரீன் கலரா இருக்கு அடுத்து நல்ல பாயில் பண்ணிட்டு வந்தோடனே என்ன கலர் டீகலரைஸ்டு அந்த லீஃப் மேல என்ன பண்றோம் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்றோம் வெயிட் ஃபார் a minutes to observe கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ண பார்க்க சொல்றாங்க if the color of the leaf changes to blue black it indicates the presence of starch ஓகே கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா ஓகே இந்த லீஃபோட கலர் என்ன கலர் அந்த அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே அது என்ன கலரா மாறும்னா ப்ளூ பிளாக் ஓகே அது என்ன கலரா மாறும்னா அயோடின் வந்து ஆக்சுவலி வயலட் கலர்ல இருக்கிற சொல்யூஷன் ஓகே இது என்ன கலரா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ பிளாக் கலரா மாறும் இட் இண்டிகேட் இதுதான் என்ன ஆகுது இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஸ்டார்ச் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே டெஸ்ட் ஃபார் த ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்கு முக்கியமா எதுனா அயோடின் சொல்யூஷன் ஓகே அயோடின் சொல்யூஷன் ஓகே அந்த கிரீன் கலர் கலர்லெஸ் லீஃபா இருக்கு அது மேல கொஞ்சம் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்றோம் டைல்யூட்டட் என்ன அப்படின்னா அயோடின்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி என்ன பண்றோம் இங்க் ஃபில்லர் எடுத்துக்கிட்டு ஓகே ஒரு டிராப்பர் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணோம்னா எங்க அயோடின் சொல்யூஷன் இருக்கோ அந்த கலர் என்ன கலரா மாறும் எங்க அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்றோமோ லீஃப் மேல அது என்ன கலரா மாறும் ப்ளூ பிளாக் அப்ப ப்ளூ பிளாக்கா மாறுச்சுன்னா அது என்ன இருக்கு ஸ்டார்ச் இருக்கு இட் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் அந்த லீஃப்ல என்ன இருக்குன்னு அர்த்தம் ஸ்டார்ச் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உறுதிப்படுத்துறதுக்கு தேவையான டெஸ்ட் இதுதான் அப்போ முக்கியமா ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமா என்ன தேவை அது ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்டார்ச்னு சொல்றோம் ஓகே அதுதான் என்னன்னு சொல்றோம் இட்ஸ் a type of carbohydrate Alcohol should never be placed near a heat source directly as it flammable and can easily lead to fire or burns. Okay, இதுல முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா ஆல்கஹால் யூஸ் பண்றோம் இல்லையா இதுல இருந்து டெஸ்ட் டியூபுக்குள்ள ஆல்கஹால் ஆட் பண்றோம் இல்லையா அந்த ஆல்கஹால் ஏன்னா பக்கத்துல என்ன இருக்கு பீக்கர் எரிஞ்சிட்டு பீக்கர்ல ஃபயர் வந்து என்ன இருக்கு எரிஞ்சிட்டு பீக்கர் வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு பீக்கர்ல இருக்கிற தண்ணி என்ன பண்றோம் நம்ம கொதிக்க வச்சிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் பர்னர் இருக்கும் அதால என்ன பண்றோம் ஆல்கஹால் ஷுட் நெவர் பி பிளேஸ்ட் நியர் a ஹீட் சோர்ஸ் டைரக்ட்லி ஆல்கஹால் ஹீட் சோர்ஸ் பக்கத்துல வைக்க கூடாது ஏன்னா இது ஹைலி ஃபிளேமபிள் எளிதில் என்ன பண்ணும் தீ பிடிக்கக்கூடியது அண்ட் ஈஸிலி லெட் டு ஃபயர் அண்ட் பர்ன்ஸ் ஈஸிலி என்ன ஆகும் தீ பிடிச்சு காயத்தை உண்டு பண்ணக்கூடியது அதால ஆல்கஹாலை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் டிட் யூ வண்டர் why we decolorize the leaf in the beginning of this activity okay did you wonder அப்படின்னா நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோமா ஏன் நம்ம முதல்ல டீகலரைஸ் லீஃப வந்து டீகலரைஸ் பண்ணணும் ஓகே ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால்ல போட்டு ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம் டெஸ்ட் டியூப்ல ஆல்கஹால் இருக்கு ஆல்கஹால்ல கொண்டு போய் லீஃப போடுறோம் அந்த டெஸ்ட் டியூப் அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு பாயிலிங் வாட்டர்ல இருக்க பீக்கர்ல கொண்டு போய் வச்சு ஹீட் பண்றோம் ஏன் அது டீகலரைஸ் அது என்னவாயிடுது டீகலரைஸ் ஆயிடுது கலர்லெஸ் ஆயிடுது அந்த கலர்லெஸ் தான் வெளியில வச்சு அதுல அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்றோம் அப்ப ஏன் நம்ம டைரக்டா நம்ம ஆட் பண்ணாம ஏன் நம்ம டீகலரைஸ் பண்ணணும் அப்படின்னா டீகலரைசேஷன் ஆஃப் எ லீஃப் எனேபிள் அஸ் டு ஈஸிலி அப்சர்வ் த கலர் சேஞ்ச் ஓகே அந்த கிரீன் கலரா இருந்தா அது கலர் சேஞ்ச் தெரியாது
டீகலரைஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸிலினா கலர் சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். thus the presence of starch. ஓகே, presence of starch ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளூ பிளாக்கா, கிரீன் கலர்ல ப்ளூ பிளாக் சரியா தெரியாது, ஆனா அந்த கலர் டீகலரைஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸிலி we can identify என்ன பண்ணலாம், the presence of starch. In activity 10.1 we have learned that water and sunlight are essential for plant to grow. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, activity 10.1ல வாட்டரும் இன்னொன்னு என்ன இருக்கு, சன்லைட்டும் முக்கியமா என்ன இருக்கு, தாவரங்கள் வளர்ச்சிக்கு என்ன தேவை, வாட்டரும் சூரிய வெளிச்சம், தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் முக்கியமா தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். In 10.2 we have discovered that green leaves store starch as food. In 10.2 ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, green leaves என்ன பண்ணோம், ஃபுட்டை வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸ்டோர் ஸ்டார்ச் தான் என்ன ஆகுது, ஃபுட்டை அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. பாஸ்கர் லவ்ஸ் கார்டனிங் டூரிங் his free time. ஓகே, பாஸ்கர் அப்படின்ற சின்ன ஸ்டூடெண்ட், சின்ன பையன் வந்து அவனுக்கு என்ன ஆகுது, கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், தோட்டத்துல செடிகளை வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவனோட ஃப்ரீ டைம்ல அவன் பண்ணிட்டு இருப்பான். பீயிங் a curious student he often looks around his garden and wonders how plant produce food. ஓகே, ரொம்ப தெரிஞ்சுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கிற அவன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அடிக்கடிக்கு அவனோட கார்டனை சுத்தி பார்த்து ஓகே நிறைய ஆச்சரியப்பட்டதை பார்ப்பான். how plant produce food, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த பிளான்ட்லாம் எப்படி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகே தனக்கு தேவையான உணவை எப்படி தயாரிச்சுக்குது அப்படின்றதுல அவனுக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது. From his experiences Bhaskar knows that water and sunlight are essential for plant growth. ஓகே, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் என்ன தேவை, பிளான்ட்டுக்கு முக்கியமா தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டான். பட் he wonders if sunlight contributes to the production of food in the term of starch in plants. ஆனா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சன்லைட் கான்ட்ரிபியூட் பண்ணுமா, ஓகே பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு சன்லைட், அதோட ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு சன்லைட் எந்த அளவுக்கு உதவி செய்யுது. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஃபுட் அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம், ஸ்டார்ச் இன் பிளான்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டார்ச் தான் என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் ஸ்டோர்ட் ஃபுட். பிளான்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ச்ன்ற படிவத்துல தான் என்ன உணவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த சன்லைட் எந்த விதத்துல ஹெல்ப் ஆகுது அப்படின்றது அவனுக்கு ரொம்ப கியூரியஸா தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் அதிகமா இருந்தது. how does sunlight contribute in the production of starch in plants? அப்ப சன்லைட் எப்படி உதவி செய்யுது, ஓகே ஒரு தாவரங்கள் தனக்கு தேவையான உணவு தயாரிப்பதில் இந்த சன்லைட் எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சிக்க அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் இருந்தது, how does sunlight contribute in the production of starch in the plants? Activity 10.3 let us check. ஓகே, இது எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாஸ்கர் took a leaf having both green and non-green patches from each of two similar potted plants. பாஸ்கர் இதுக்காக என்ன பண்ணா, ஒரு ரெண்டு செடியை எடுத்துக்கிட்டான். ஒன்னு வந்து கிரீன் கலரா இருக்குது, இன்னொன்னு நான் கிரீன் பேச்சஸ். பேச்சஸ் அப்படின்னா என்ன வரும், சிலது ஒயிட்டா இருக்கும், சிலது கிரீனா இருக்கும், அதுதான் பேட்சா இருக்குன்னு சொல்றேன். அப்ப நான் கிரீன் பேச்சஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் டூ சிமிலர் பாட்டட் பிளான்ஸ். ஓகே, ரெண்டு தொட்டி செடியை எடுத்துக்கிட்டான். அதுல ஒன்னு ஃபுல்லாவே கிரீனா இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, நான் கிரீன் patches from each of two similar potted plants. ஓகே, அதுல சில என்ன இருக்கு, கிரீன் கலராவும் இருக்கு, சிலது ஒயிட்டாவும் இருக்கு. one kept in sunlight, ஒன்னத்தை கொண்டு போய் சன்லைட்ல வச்சான். and other kept in the dark for 36 hours. ஒரு 3 daysக்கு ஒன்ன கொண்டு போய் சன்லைட்ல வச்சான், இன்னொன்னு எதுல இருக்கா, டார்க் ரூம்ல வச்சான். he wanted to compare the leaves before and after the starch test. ஓகே, he wanted to compare the leaves before and after the starch test. அவன் என்ன பண்ணான், முன்னாடியும் பின்னாடியும் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணான், ஓகே அந்த லீவ்ஸோட கலரை அவன் கம்பேர் பண்ணான். he made a sketch of the leaves to record the location of the green and the non-green patches on them with the help of tracing paper. He made a sketch of the leaves. அவன் என்ன பண்ணுவான், இலைகளை ஜஸ்ட் ஒரு டிரா பண்ணிக்கிட்டான். to record the location of the எங்கெங்கெல்லாம் green இருக்கு, எங்கெங்கெல்லாம் non-green patches இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான். after using tracing paper வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். after that he performed an iodine test as shown in activity 10.2 on the leaves. அதுக்கப்புறம் என்ன பண்ணாம iodine test பண்ணான். ஓகே, பாஸ்கர் recorded his observation in table 10.2. table 10.2ல அவன் என்ன பண்ணான், அவனோட அப்சர்வேஷனை அவன் நோட் பண்ணான். ஓகே, என்ன நோட் பண்ணா அப்படின்னு பார்த்தம்போது presence of starch in green and non-green parts of the leaves in plants. ஓகே, இங்க என்ன இருக்கு, first one is ஓகே light condition for potted plant. ஓகே, பிளான்ட்க்கு எப்படி இது என்ன இருக்கு, சன்லைட்ல வச்சது. இனிஷியல் கலர்ஸ் பிஃபோர் ஐடின் டெஸ்ட். ஓகே, ஐடின் டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதோட கலரை பாக்குறான். கிரீன் அண்ட் நான் கிரீன் பேச்சஸ் ஆன் த லீஃப். ஓகே, ரெண்டுமே கிரீன் என்ன இருக்கு, கிரீன் கலரா வருது, கிரீன் கலரா இருக்கு. இது என்ன இருக்கு, நான் கிரீனாவும் இருக்கு, நான் ஒயிட் கலர் பேச்சஸ். கிரீன் அண்ட் நான் கிரீன் பேச்சஸ் ஆன் த லீவ்ஸ் இருக்கு. ஃபைனல் கலர் ஆஃப்டர் அயோடின் டெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே ரெண்டு ஒரே விதமான கிரீன் கலரும் நான் கிரீன் கலரும் ஓகே ஒயிட் பேச்சஸும் இருக்கிற ரெண்டு பாட்டட் பிளான்ட் எடுத்துக்கிட்டான். இதுவும் என்ன இருக்கு, கிரீன் இருக்கு, அதே மாதிரி ஒயிட்டும் இருக்கு லீஃப். இதுவும் கிரீன் இருக்கு, ஒயிட் இருக்கு. ஒன்னு சன்லைட்ல வைக்கிறான், ஒன்னு டார்க் ரூம்ல வைக்கிறான். ஓகே, சன்லைட்ல வைக்கும் போது இனிஷியல் கலர் பிஃபோர் ஐடின் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட கலரை செக் பண்றான். கிரீன் அண்ட் நான் கிரீன் பேச்சஸ் அந்த லீஃப். இதுல என்ன இருக்கு, கிரீனும் இருக்கு, நான் கிரீனும் இருக்கு. ஓகே, இப்ப அயோடின் ஆட் பண்ண பிறகு கிரீன் பேச்சஸ் ஆஃப் லீஃப் டர்ன் டு ப்ளூ பிளாக்.
ஓகே, இதுல ரெண்டு கலரும் ஒயிட்டும் இருக்கு, கிரீனும் இருக்கு. அப்ப என்ன இருக்கு, நம்ம பார்க்கும்போது சில குரோட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, அப்ப என்ன ஆகுது, கிரீன் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அது என்ன கலரா மாறிடுச்சு, ப்ளூ பிளாக்கா மாறிடுச்சு. ஓகே, இது என்ன ஆயிடுச்சு, ஃபைனல் கலர்ஸ் ஆஃப்டர் அயோடின் டெஸ்ட் தட் இஸ் கிரீன் பேச்சஸ் ஆஃப் த லீஃப் டர்ன்ட் ப்ளூ பிளாக்கா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பிளான்ட், அதுலயும் என்ன இருக்கு, கிரீன் கலரா இருக்கு, நான் கிரீனும் இருக்கு. அப்ப அதை கொண்டு போய் எங்க வைக்கிறான்னா டார்க்ல வைக்கிறான். ஓகே, ஒரு டார்க் ரூம்ல வைக்கிறான், அங்க சன்லைட் கிடையாது. அப்ப கிரீன் அண்ட் நான் கிரீன் பேச்சஸ் ஆன் த லீஃப் பிஃபோர் அயோடின் பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு, ஓகே, இதுலயும் இருக்கு நான் கிரீன் பேச்சஸ், நான் கிரீன் இருக்கு, இது என்ன இருக்கு, கிரீன் கலராவும் இருக்கு இந்த ரெண்டு லீஃப்லயுமே. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்றான், அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ண பிறகு நோ சேஞ்சஸ் இன் கலர். இதுல என்ன இருக்கு, எந்த கலர் சேஞ்சஸும் இல்ல. அப்ப நோ கலர் சேஞ்ச். அங்க என்ன இருக்கு, வெயில வச்சது என்ன இருக்கு, ப்ளூ பிளாக்கா மாறி இருக்கு. ஆனா டார்க்ல வச்சது, இருட்டறையில வச்சது என்ன கலரா மாறல, நோ கலர் சேஞ்ச். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, in table 10.2, Bhaskar recorded a blue-black color indicating the presence of starch. In table 10.2 அவன் கண்டுபிடிச்சான். பாஸ்கர் என்ன ரெக்கார்ட் பண்ணா ப்ளூ பிளாக் கலர் ஷோஸ் தட் இண்டிகேட்டிங், அதுல என்ன இருக்கு, அந்த லீஃப்ல ப்ளூ பிளாக் கலர் இருக்கிற அந்த லீஃப் வந்து என்ன இருக்கு, ஸ்டார்ச் இருக்கு. ஆன் த கிரீன் பேச்சஸ் ஆஃப் த லீவ்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த பிளான்ட் பிளேஸ்ட் இன் சன்லைட். ஓகே, சன்லைட்ல வச்சிருக்கிற ஓகே கிரீன் பேச்சஸ், அதுலயும் கிரீன் இருக்கு, நான் கிரீனும் இருக்கு. ஓகே, கிரீனும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கிற அந்த லீஃப்ல ஃபர்ஸ்ட் பிளான் தட் இஸ் பார்ட் ஏ. ஓகே, பார்ட் ஏல எனக்கு ரெண்டு லீஃப் எடுத்துக்கிறான். ரெண்டு லீஃபும் ஒரே மாதிரி லீஃப் தான். ரெண்டுலயும் என்ன இருக்கு, ஒயிட் கலரா இருக்கு, கிரீன் கலரா இருக்கு. அதுலயும் கிரீன் கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கு. ஒரு பாட்டை கொண்டு போய் சன்லைட்ல வைக்கிறான், இன்னொன்னு வந்து என்ன வைக்கிறான், டார்க் ரூம்ல வைக்கிறான். அப்ப சன்லைட்ல வச்ச கிரீன் அண்ட் நான் கிரீன் பேட்ச் இருக்கிற லீஃப் என்ன கலரா மாறிச்சு, அயோடின் சொல்யூஷன். அயோடின் ஆட் பண்ணோம்னா கலர் சேஞ்சஸ் நல்லா தெரியுது. சோ நெக்ஸ்ட், பாஸ்கர் ஆல்சோ ரெக்கார்டட் தட் த லீஃப் அப்டைன்ட் ஃப்ரம் த பிளான்ட் கெப்ட் இன் த டார்க் கலர்ல வச்சதுல டூ நாட் ஷோ ப்ளூ பிளாக் கலர் மாறல. ஈவன் ஆன் த கிரீன் பேச்சஸ், அதுலயும் என்ன இருக்கு, கிரீன் பேச்சஸ் இருக்கு, இருந்தாலும் அந்த கிரீன் பேச்சஸ் மேல அயோடின் ஆட் பண்ணா கூட கலர் மாறல. இண்டிகேட்டிங் தட் நோ ஸ்டார்ச் ஹஸ் பீன் ப்ரொடியூஸ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பிளான்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணல, ஸ்டார்ச் அதுகிட்ட இல்ல. நான் கிரீன் பேச்சஸ் ஆன் த லீஃப் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட் பிளேஸ்ட் இன் சன்லைட் டு நாட் டர்ன் ப்ளூ பிளாக். ஓகே, நான் கிரீன் பேச்சஸ் ஆஃப் த லீவ்ஸ் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட் பிளேஸ்ட் இன் சன்லைட் டு நாட் டர்ன் ப்ளூ பிளாக். அதே மாதிரி சன்லைட்ல வச்ச பிளான்ட் இருக்கு இல்லையா, இப்ப அதுல கிரீனும் இருக்கு, ஒயிட் டாட்டும் இருக்கு. ஒயிட்னா நான் கிரீனை தான் ஒயிட்னு சொல்றோம். அது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒயிட்டா இருக்கிற இடத்துல என்ன கலர் சேஞ்ச் இல்ல. ஆனா கிரீன்ல மட்டும்தான், சன்லைட்ல வச்ச அந்த பிளான்ட்ல கிரீன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் என்ன ஆகுது, ப்ளூ பிளாக்கா இருக்கிறத அப்சர்வ் பண்ணலாம். Does it indicate that there is no chlorophyll present in those patches? ஓகே, அப்ப நான் கிரீன் பிளான்ட்ன்றது ஓகே நான் கிரீனா இருக்கிற ஒயிட் கலரா இருக்கிற ஓகே அந்த லீஃபோட அந்த பார்ட்ல என்ன கிடையாதுன்னு சொல்றோம், chlorophyll இல்ல. The non-green patches may not have sufficient chlorophyll to prepare enough starch to be detected using iodine test. அப்ப அதுக்கு தேவையான என்ன, இந்த chlorophyll இல்ல. ஓகே, பிளான்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முக்கியமா என்ன தேவை, chlorophyll தேவை. அப்ப அதுக்கு தேவையான chlorophyll அதுல இல்லன்றதால அது என்ன இல்ல, அதுகிட்ட ஸ்டார்ச் இல்ல அப்படின்றத அயோடின் டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணோம். சோ ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ், இதுவும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் அப்படின்ற டாபிக்ல சம் பிளான்ட் லீவ்ஸ் அப்பியர் ரெட், வயலட் ஆர் பிரவுன். ஓகே, நம்ம பாக்குற நிறைய குரோட்டன்ஸ் செடிகள், அழகு செடிகளை பார்த்தோம்னா சிலது என்ன கலரா இருக்கும், ரெட் இருக்கும், வயலட் இருக்கும், பிரவுன் இருக்கும். பிகாஸ் தே கண்டெயின் மோர் ஆஃப் தீஸ் கலர்டு பிக்மெண்ட்ஸ் தேன் த கிரீன் கலர்டு. ஓகே, அதுல கிரீன் கலர் பிக்மெண்ட்டை விட வேற கலர் பிக்மெண்ட் அதுல அதிகமா இருக்கிறத பாக்குறோம். திஸ் ஹைட்ஸ் த கிரீன் கலர். அப்ப வேற கலர் என்ன பண்ணும், அந்த கிரீன் கலரை மறைச்சிடும். Some of these pigments also help in photosynthesis. சில கிரீன் கலர் வந்து என்ன ஆகும், photosynthesis. சில கலர்ஸ் ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெட், வயலட், பிரவுன், அது என்ன ஆகும், சம்டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் photosynthesisக்கு யூஸ் ஆகும். யூ கேன் யூஸ் an iodine test to check for the presence of starch in these leaves. நம்ம கூட என்ன பண்ணலாம், இந்த லீவ்ஸ்ல கூட என்ன பண்ணலாம், we can check. கொஞ்சம் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணி ப்ளூ பிளாக்கா மாறுச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், அது ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கலாம். இண்டிகேட்டிங் தட் photosynthesis has indeed taken place அப்படின்றத நம்ம ஈஸியா photosynthesis அது ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். What we infer from the observation listed in table 10.2. Okay, இதுல இருந்து 10.2ல இருந்து நம்ம எதெல்லாம் கவனிச்சோம் அப்படின்னு கேக்குறாங்க. As we know, leaves are mostly green because of the presence of chlorophyll. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, leaves முக்கியமா இலைகள் மோஸ்ட்லி என்ன கலரா இருக்கும், green color. எதால, because the presence of chlorophyll. அதுல chlorophyll அப்படின்ற நிறமி green pigment இருக்கிறதால most of the leaves are என்னன்னு சொல்றோம், green in color. We have also seen that starch is produced where green patches on the leaves are present. அதே மாதிரி
மாதிரி ஸ்டார்ச் எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கிரீன் கலர் இருக்கிறதுல மட்டும் தான் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகும். எந்தெந்த லீஃப்ல எல்லாம் கிரீன் கலர் இருக்கோ அது என்ன ஸ்டார்ச் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். We can infer that chlorophyll helps in preparing starch in the presence of sunlight. Okay, அப்ப chlorophyll முக்கியமா starch preparationல okay in presence of sunlight இருந்தா மட்டும்தான் okay sunlightோட ஹெல்ப்போட தான் ஒரு பிளான்ட்ல இருக்கிற இலைகள் என்ன பண்ணுது chlorophyll மூலமா உணவு தயாரிக்க முடியும். In fact, it is essential for the preparation of starch. Hence, the leaves are also called food factories. அதால தான் இலைகள் என்னன்னு சொல்றோம் உணவு தயாரிப்பு கூடம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தாவரங்களோட உணவு தயாரிப்பு கூடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா leaves. What else is essential for the preparation of food in plants? Let us find out. Okay, what else? அதை மீறி வேற என்னென்னலாம் தேவை? ஓகே, ஒரு தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு வேற என்னென்னலாம் தேவை அப்படின்றத let us find out. வேற நம்ம கண்டுபிடிக்கலாம். ரோல் ஆஃப் ஏர் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட். ஓகே, ரோல் ஆஃப் காற்று முக்கியமானது. எது தாவரங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உணவு தயாரிப்பதற்கு முக்கியமா என்ன தேவை? காற்று தேவை. While reading contributions of scientists in plant nutrition, my sister told me that air plays a role in the process of food preparation in plants. Okay, while reading நான் படிச்சிட்டு இருக்கும்போது சயின்டிஸ்டோட பிளான்ட் நியூட்ரிஷனை பத்தி படிச்சிட்டு இருக்கும்போது my sister சொன்னா, என்னோட சிஸ்டர் வந்து சொன்னாங்க என்னன்னு சொன்னா air plays the role in the process of food preparation in plants. Okay, தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு முக்கியமா என்ன தேவை? காற்று தேவை அப்படின்னு என் சிஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட், which gas from the air is essential for the process of food preparation in plants? Okay, which gas? Because air is a mixture of gases. ஏர் என்றது ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, அதுல என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அது ரிமைனிங் ஆர்கன் இருக்கு, ஹீலியம் இருக்கு. ஓகே, நிறைய கேஸ் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம் ஏர். அதுல ஒன் ஆஃப் த கேஸ் தான் என்னது? ஆக்சிஜன். அதால which gas from the air is essential for the process of food preparation in plants? அதால அடுத்து ஒரு கொஸ்டின் வருது, எந்த கேஸ் ஏர்ல இருக்கிற எந்த கேஸ் முக்கியமா ஓகே தேவை எதுக்கு? தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு காற்றுல இருக்கிற எந்த கேஸ் முக்கியமா தேவை அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கேட்கிறேன். லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இதை வந்து நம்ம ஒரு சோதனை மூலமா கண்டுபிடிக்கலாம். இதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி. The teacher may demonstrate this activity. டீச்சர் என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிக்கலாம். Take a potted green plant and keep it in the dark for 2 or 3 days to allow it to de-starch. Okay, lose any stored starch. Then locate one of the leaf plant for this experiment. Take a potted green plant. இந்த என்ன பண்றோம்? இதே மாதிரி இதுதான் potted green plant. இது இருக்கு இல்லையா? இதுதான் potted green plant and keep it in the dark for 2 or 3 days. Okay, இது என்ன பண்றோம்? இந்த பாட்டை கொண்டு போயிட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு எங்க வைக்கிறோம்? நம்ம டார்க் ரூம்ல வைக்கிறோம். ஓகே, டார்க் ரூம்ல வச்ச உடனே டு allow it to de-starch. அது என்ன ஆகுது? ஸ்டார்ச். அது என்ன பண்ண? de-starch என்ன பண்ண? அதுல ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ண முடியும். சன்லைட் இருந்தா தான் என்ன ஆகும்? கிரீன் பிளான்ட்ஸ் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ண முடியும். இங்க என்ன ஆகுது? டார்க் ரூம்ல வைக்கிறதால அது என்ன கிடையாது? ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ண முடியல. அதுதான் என்னன்னு சொல்றோம்? de-starch. அப்ப லூஸ் எனி ஸ்டோர்டு ஸ்டார்ச். அப்ப என்ன ஆகுது? ஓகே, அது ஸ்டார்ச் தயாரிக்க முடியல. தென் லொகேட் ஒன் ஆஃப் த லீவ்ஸ் of the plant for this experiment. இங்க என்ன தேவை? ஒரு லீஃப். அப்படியே ஒரு லீஃப் மட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவைப்படுது. Take a wide mouthed bottle and pour some caustic soda. இதுதான் பாட்டில் எடுத்துக்கிறோம். இந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? caustic soda இருக்கு. caustic soda. ஓகே, இதுல என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? caustic sodaனா சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? caustic soda, NaOH. இதோட ஃபார்முலா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. Take a wide that is a mouthed bottle. ஓகே, அதோட மவுத் வந்து வாய் எப்படி இருக்கும்? நல்லா அகலமா இருக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டு ஓகே அதுல என்ன போடுறோம்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா சம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இன்டு காஸ்டிக் சோடா அப்சர்வ். இந்த காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு முக்கியமா என்னன்னா இட் வில் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. அது என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிக்கும். ஓகே, சோ டேக் a wide mouthed bottle and pour some caustic soda, சோடியம் ஹைட்ராக்சைடு. அதுக்குள்ள கொஞ்சம் சோடியம் ஹைட்ராக்சைடு pellets போடுறோம். போட்டுட்டு அது என்ன பண்றோம்? ஓகே, அது கிட்ட கொண்டு போறோம். ஒரு செடியோட கிட்ட கொண்டு போயிட்டு, ஏன்னா இது முக்கியமா ஏன் காஸ்டிக் சோடா போறோம்னா இட் வில் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட், இன்சர்ட் half of the de-starched leaf into the bottle through split cork. இதுக்கு என்ன இருக்கு? அதோட மவுத்ல ஒரு கார்க் இருக்கும் யூசுவலாவே. அதுக்குள்ள அந்த கார்க் வழியா என்ன பண்றோம்? ஒரே ஒரு லீஃப் மட்டும் உள்ள அனுப்புறோம். ஓகே, leaving the other leaf on the leaf outside and place the bottle as shown figure. இங்க பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இதே மாதிரி என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு செட்டிங்ல நம்ம கிரியேட் பண்றோம். மீதி இருக்கிறது எல்லாம் இப்போ ஒரு பாதி தான் என்ன இருக்கு? லீஃப்ல ஒரு பாதி தான் உள்ள போயிருக்கு, மீதி பாதி என்ன இருக்கு? வெளியில இருக்கு. ஓகேவா? சோ leaving the other half of the leaf outside and place the bottle as shown in the figure. ஓகே, புக்ல பிக்சர்ல எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரியே பண்ணணும்.
place the setup in sunlight for few hours. இதை கொண்டு போயிட்டு ஓகே இந்த செட்டப்பை கொண்டு போயிட்டு சன்லைட்ல கொஞ்ச நேரம் வைக்கிறோம். Observe and record the availability of water, sunlight, chlorophyll and carbon dioxide in 10.3. இப்ப நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா availability of water. ஓகே வாட்டர் எந்த அளவுக்கு இருக்கு, சன்லைட் எந்த இருக்கு, chlorophyll எந்த இருக்கு, carbon dioxide. Remove the leaf and test it for starch using the iodine test as was done activity 10.2. இது என்ன பண்றோம், எடுத்துறோம். பாட்டில்ல இருந்து எடுத்துட்டு அது மேல என்ன பண்றோம், கொஞ்சோண்டு அயோடின் ஆட் பண்றோம். ஓகே அது அயோடின் ஆட் பண்ணி எப்படி 10.2ல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அதுல அயோடின் ஆட் பண்றோம். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் டேபிள் 10.3. ஓகே இப்ப 10.3ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஓகே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட் ஆஃப் த லீஃப் அப்படின்னு பார்க்கும்போது the part of the leaf inside the bottle. இன்சைட் த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அதாவது வந்து பார்ட் ஆஃப் த லீஃப் இன்சைட் த பாட்டில் இன்சைட் த பாட்டிலுக்கு இருக்கும்போது வாட்டர் என்ன இருக்கு, எஸ் அதுக்கு வாட்டர் இருக்கு. அப்ப பிரசன்ட். ஓகே வாட்டர் என்னன்னு சொல்றோம், பிரசன்ட். அதே மாதிரி சன்லைட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம், பிரசன்ட் இன்சைட் த பாட்டில். ஓகேவா அதே மாதிரி குளோரோஃபில் இருக்குன்னா எஸ் பிரசன்ட், குளோரோஃபில் பிரசன்ட். கார்பன் டை ஆக்சைடு இருக்கா அப்படின்னு சொன்னா ஏன்னா என்ன இருக்கு, இன்சைட்ல சோடியம் ஹைட்ராக்சைடு பாட்டிலுக்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு என்ன கிடையாது, ஆப்சென்ட். கார்பன் டை ஆக்சைடு ஆப்சென்ட். அப்ப ஸ்டார்ச் பிரசன்டா அப்படின்னா நோ. வை ஸ்டார்ச் பிரசன்ட், ஓகே ஸ்டார்ச் பிரசன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமா என்ன தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை. அப்ப கார்பன் டை ஆக்சைடு இல்லாததால இதுல ஸ்டார்ச் பிரசன்டா அப்படின்னு பார்த்தா நோ, ஃபுட் ப்ராசஸ் நடக்காது, ஃபுட் ப்ரிப்பரேஷன் அதுல நடக்காது. நெக்ஸ்ட் அவுட் சைட் த லீஃப், ஒரு பாதி உள்ள இருக்கு இன்னொரு பாதி வெளியில இருக்கு இல்லையா, அந்த வெளியில இருக்கிற லீஃபுக்கு வாட்டர் இருக்கானா எஸ். ஓகே அப்ப பிரசன்ட், வாட்டர் பிரசன்ட். சன்லைட், வாட் அபவுட் சன்லைட், எஸ் பிரசன்ட். குளோரோஃபில் இருக்கா, எஸ் பிரசன்ட். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எஸ், அது என்ன இருக்கு வெளியில இருக்கிறதால என்ன இருக்கும், ஈஸியா கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு இருக்கு. அப்ப ஸ்டார்ச் பிரசன்ட் அதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ். வை, பிகாஸ் ஸ்டார்ச் ஈஸியா அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும், அதுல இருக்க எல்லாமே இருக்கு. ஏன்னா வாட்டர் இருக்கு, சன்லைட் இருக்கு, குளோரோஃபில் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதால ஈஸியா அந்த பிளான்ட் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். We notice that the part of the leaf that was outside the bottle turns blue-black, indicating the presence of starch. Okay, வெளியில இருக்கிற லீஃப், ஓகே பாட்டிலுக்கு வெளியில இருக்கிற லீஃப்ல கொஞ்சம் அயோடின் ஆட் பண்ணோம்னா என்ன கலரா மாறும், that is blue-black வரும். அப்ப என்ன அதுல ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். However, the part of the leaf inside the bottle does not turn blue-black in color. உள்ளுக்குள்ள இருந்த ஆஃப் வந்து என்ன ஆகுது, அயோடின் ஆட் பண்ணா கூட என்ன ஆகுது, blue-black மாறாது, no change in color. அப்ப indicating the food is not made in the part of the leaf. அப்ப அந்த மாதிரி லீஃப்ல என்ன பண்ண முடியாது, ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்காது. This is because the caustic soda solution inside the flask absorb the carbon dioxide. அப்ப இதுல இருந்து ஏன் நடக்காது இன்சைட் அப்படின்னா, அந்த பாட்டிலுக்குள்ள என்ன எடுத்துக்கிறோம், காஸ்டிக் சோடா, தட் இஸ் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு, அது என்ன பண்ணும், அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு பிரசன்ட் in the air. அது என்ன பண்ணும், காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது ஈஸியா என்ன பண்ணும், ஏர் இஸ் மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குல்ல, அதுல கார்பன் டை ஆக்சைடும் பிரசன்ட். அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதால அதுக்கு என்ன கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காது. வாட் டஸ் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை பத்தி சொல்லுது, திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் that carbon dioxide present in the air is essential for plants to prepare starch. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா, கார்பன் டை ஆக்சைடு ஏர்ல இருக்கிற காத்துல இருக்கிற காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு முக்கியமா பிளான்ட் ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ண தேவை. Based on activities 10.3 and 10.4, what do you conclude? ஓகே இதுல இருந்து நீ என்ன சொல்ற, ஓகே நிறைவா என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, which part of the plants is involved in the synthesis of starch? Which part of the plant is involved in the synthesis of starch? ஓகே ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த பார்ட் முக்கியமா யூஸ் ஆகுதுன்னா என்னன்னு சொன்னோம், லீவ்ஸ். Based on our learning so far, we have found that sunlight, water, chlorophyll and carbon dioxide are essential for the synthesis of food in plants. அப்ப இத மூலமா okay so far இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தம்போது, we have found that நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா sunlight, water, chlorophyll and carbon dioxide இந்த நாலுமே என்ன தேவை, food plant வந்து தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு முக்கியமா இந்த நாலும் தேவை. sunlight, water, chlorophyll and carbon dioxide. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லனா கூட என்ன ஆகாது, food preparation நடக்காது. எப்படி செக் பண்ணலாம், அயோடின் சொல்யூஷன் ஊத்துனோம்னா அதுல ப்ளூ பிளாக் வந்ததுன்னா ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். அயோடின் சொல்யூஷன் ஆக்கும்போது கலர்லெஸ்ஸா இருந்ததுன்னா அதுல ஸ்டார்ச் இல்லன்னு அர்த்தம். சோ திஸ் ப்ராசஸ் இதுதான், இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பிளான்ட் உணவு தயாரிப்பதற்கு தேவையான, இது எது மூலமா நடக்கும், உணவு தயாரிப்பதற்கு முக்கியமா என்ன தேவை, சன்லைட்டும் குளோரோஃபில்லும் தேவை. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், photosynthesis. So this process by which plant prepare food in the presence of sunlight and chlorophyll is called photosynthesis. A leaf is a primary
site for photosynthesis. அதே மாதிரி என்னத்துல இலைகள் முக்கியமா என்ன தேவை இலை இருக்கணும். இலை இருந்தா தான் photosynthesis நடக்கும். Do other green parts of the plant also perform photosynthesis? அதே மாதிரி green partum photosynthesisக்கு யூஸ் ஆகும்னா yes, other parts of the plants which have chlorophyll also perform photosynthesis. ஆமா. ஓகே, என்ன தேவை other parts of the plants which have chlorophyll முக்கியமா photosynthesisக்கு தேவைப்படும். photosynthesis அப்படின்னா தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு பேர் தான் photosynthesis. அப்ப எதெல்லாம் தேவை தாவரங்கள் உணவு தயாரிப்பதற்கு முக்கியமா 4 தேவை. sunlight, water, chlorophyll and carbon dioxide. next எதுல தயாரிக்குது food factory எதுன்னு பார்த்தோம்னா leaves. so far we have learned that plants take in carbon dioxide from the air and water and use sunlight to prepare their food by the process of photosynthesis. இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னன்னா plants என்ன பண்ணுவோம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் எது ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எதுல இருந்து from the air and water. ஓகே, காற்றுல இருந்தும் தண்ணியில இருந்தும் தனக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குதும் and use sunlight to prepare their food by the process of photosynthesis. photosynthesis மூலமா என்ன பண்ணுது பிளான்ட் தனக்கு தேவையான உணவு முறைகளை தயாரிச்சுக்குது. பட் have you ever thought about what more happens during this process? வேற என்ன நடக்குது இதுல? For we have learned that plants take in carbon dioxide from the air and water and use sunlight to prepare their food by the process of photosynthesis. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்? தாவரங்கள் எதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஏர்ல இருந்து தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து எடுத்துக்குதுன்னா ஏர்ல இருந்தும் வாட்டர்ல இருந்தும் என்ன எடுத்துக்குது கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஏர் அண்ட் வாட்டர் அண்ட் யூஸ் சன்லைட் டு ப்ரிப்பேர் தேர் ஃபுட். ஓகே, சூரிய வெளிச்சத்தின் உதவியால் என்ன எடுத்துக்குது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சன்லைட். இது மூலமா தனக்கு தேவையான உணவை தானாகவே தயாரித்துக் கொள்கிறது. இதுதான் என்னன்னு சொல்றோம் ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஓகே, தமிழ்ல போட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் வாட் மோர் ஹேப்பன்ஸ் டூரிங் திஸ் ப்ராசஸ்? மறுபடியும் வேற என்ன நடக்குது இதன் மூலமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோமா? Do plants only take in substances from the surroundings or do they also release something? ஓகே, பிளான்ட்ஸ் தனக்கு சில சப்ஸ்டன்ஸ் சரௌண்டிங்ஸ்ல இருந்தது மட்டும்தான் எடுத்துக்குதா, இல்ல அதுவா சில எதையாவது ரிலீஸ் பண்ணுதா? ஓகே, வேற சில பொருட்களை அதுவா ரிலீஸ் பண்ணது, தனக்கு தேவையான பொருட்களை சுற்றுப்புறத்துல இருந்து மட்டும்தான் எடுத்துக்குதா, இல்ல என்ன பண்ணுது அது ஓனா சில பொருட்களை ரிலீஸ் பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்க. Let us explore this through an experiment performed by பர்கா தீதி. ஓகே, இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். யார் இது பண்ணாங்க? பர்கா தீதி, பர்கா அக்கா. அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Let us explore activity 10.5. Let us explore. Look at figure 10.4. இங்க 10.4 கொடுத்திருக்காங்க. இதுல compare the two setups labeled as A and B. இங்க என்ன இருக்கு? A இருக்கு, இங்க என்ன இருக்கு? B இருக்கு. அப்ப ரெண்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. Setup A is placed in sunlight. ஓகே, இது எதுல வச்சிருக்காங்க? இந்த setup A வந்து placed in sunlightல வச்சிருக்காங்க. அதே மாதிரி setup B is placed in எங்க இருக்கு? dark. ஓகே, sunlight இல்லாத இடத்துல உள் பக்கமா வச்சிருக்காங்க, உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. dark place, இருட்டான இடத்துல. What difference do you observe in the two setups? Okay, இந்த ரெண்டு செட்டிங்லயும் என்ன டிஃபரன்ஸ் நீ பாக்குற? Do you observe air bubbles emerging from the inverted test tube in setup A? Okay, setup A ல பார்த்தோம்னா என்ன ஆகுது? Okay, air bubbles இங்க என்ன இருக்கு? இந்த கிளாஸ் எம்டியா இருக்கிற இடத்துல என்ன ஆகுது? இந்த air bubbles ஃபார்ம் ஆவறத நம்ம பார்க்கலாம். Do you observe air bubbles emerging from the inverted test tube? Okay, இங்க வந்து ஒரு பீக்கர் இருக்கு. பீக்கர்ல என்ன இருக்கு? அதாவது வந்து ஒரு ஃபனல் வச்சிருக்காங்க. ஃபனலுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பிளான்ட் இருக்கு. பிளான்ட்டுக்கு மேல, அந்த ஃபனலுக்கு மேல என்ன பண்றாங்க? ஒரு டெஸ்ட் டியூப என்ன பண்ணிருக்காங்க? கவுத்து வச்சிருக்காங்க. இன்வெர்டடா தலைகீழா கவுத்து வச்சிருக்காங்க. Do you observe air bubbles emerging the inverted test tube in setup A? ஓகே, இங்க இன்வெர்டட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இங்கதான் என்ன இருக்கு? ஏர் பபிள்ஸ் வந்துருந்தா பாத்திருக்கீங்களா? இங்கதான் ஏர் பபிள்ஸ் வருது, பாத்திருக்கீங்களா? Okay, the gas produced in the setup caused bubbles to emerge and get accumulated in the inverted test tube. Which gas is this? Okay, the gas produced. Okay, ஒரு gas இங்க ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலதான் என்ன ஆகுது? பபிள்ஸ் வருது இதுல இருந்து. அப்ப இன்வெர்டட் டெஸ்ட் டியூப்ல இருந்து பபிள்ஸ் வருதுன்னா ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப which gas is this? அது என்ன கேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? Oh yes, I remember. Oh, எனக்கு ஞாபகம் இருக்கு. In our science lab, I have seen a similar setup placed under sunlight near a window. எங்க சயின்ஸ் லேப்ல நாங்க என்ன பாத்திருக்கேன்? இந்த மாதிரி ஒரு செட்டப்ப நான் பாத்திருக்கேன். எதுக்கு? ஜன்னல் கிட்ட இந்த மாதிரி செட்டப்ப நான் பாத்திருக்கேன். When sufficient gas was accumulated in the inverted test tube, Bhakta Didi placed her thumb on the mouth of the test tube while taking the test tube off and the setup. Okay, when sufficient, okay, நிறைய போதுமான அளவு கேஸ் அங்க கலெக்ட் ஆன பிறகு பர்கா தீதி என்ன பண்ணாங்க? அதை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன பண்றாங்க? அந்த டெஸ்ட் டியூபோட மவுத்த நல்லா அவங்களோட கட்டவரல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து டக்குன்னு கட்டவரல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க.
When sufficient gas is accumulated in the inverted test tube, Bargadidi placed her thumb on the mouth of the test tube while taking the test tube off the setup. Okay, அவங்க என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு ஒரு சஃபிஷியன்ட் இந்த கேஸ் எல்லாம் கலெக்ட் ஆன பிறகு பர்காதீதி என்ன பண்றாங்க, ஓகே அந்த டெஸ்ட் டியூபை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாங்க, அவங்களோட தம்னு வச்சு என்ன பண்றாங்க, அவங்களோட கட்டவரலை வச்சு க்ளோஸ் பண்ணி தூக்குறாங்க. க்ளோஸ் பண்ணி மெதுவா எடுத்த உடனே கட்டவரலை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. She then quickly inverted a lit matchstick to the test tube. உடனே என்ன பண்றாங்க, ஒரு மேட்ச்ஸ்டிக் கிட்ட கொண்டு வராங்க. ஒரு மேட்ச்ஸ்டிக்கை பத்த வச்சு கிட்ட கொண்டு வராங்க. ஓகே, அண்ட் தென் மேட்ச்ஸ்டிக் ப்ரொடியூஸ் an intense flame. ஓகே, மேட்ச்ஸ்டிக் என்ன பண்ணுது, ஒரு நல்ல வேகமா எரியுது. ஓகே, அது கிட்ட கொண்டு வரும்போது அந்த கேஸுக்கு கிட்ட மேட்ச்ஸ்டிக் எரியிற மேட்ச்ஸ்டிக்கை கொண்டு வரும்போது அது என்ன, அது இன்னும் பிரகாசமா எரியுது. She inferred that the gas in the test tube is rich in oxygen. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கேஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸ் இது ஆக்சிஜன். It indicates that oxygen is released during the process of photosynthesis. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, during photosynthesis என்ன நடக்குது, ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட். ஓகே, அது சரௌண்டிங்ஸ்ல இருந்து சில பொருட்களை எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, அது சில ஒரு கேஸையும் ரிலீஸ் பண்ணுது. அது எந்த கேஸ்னா ஆக்சிஜன். இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் தட் photosynthesis occur in place of sunlight. ஓகே, இதுல இருந்து இன்னொன்னு தெரியுது, photosynthesis எது மூலம் தான் நடக்கும், சன்லைட்ல மட்டும் தான் நடக்கும், சன்லைட் இல்லாத இடத்துல நடக்காது. அப்ப செட்டப் ஏல என்ன இருக்குது, கேஸ் கலெக்ட் ஆகுது. அதே செட்டப் பி ல என்ன ஆகுது, கேஸ் கலெக்ட் ஆகல. ஓகே, இங்க பார்த்தா ஆக்சிஜன், இதுதான் என்ன ஆகுது, ஆக்சிஜன். இங்க இருக்கிறது தான் ஆக்சிஜன். கேஸ் கேன் பி அக்குமுலேட்டட். இங்க என்ன கிடையாது, நோ கேஸ். பிகாஸ் என்ன வர்றது, இங்க வந்து இருட்டுல இந்த செட்டப் வந்து டார்க் ரூம்ல இருக்கிறதால இது என்ன ஆகுது, ஆக்சிஜன் கேஸ் கலெக்ட் ஆகல. அப்ப போட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியமா என்ன தேவை, சன்லைட் இஸ் எசென்ஷியல். ஓகே, சன்லைட் மூலமா அது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எந்த கேஸை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். Based on Bargadiri's experiment, we can conclude that oxygen is released during photosynthesis. அப்ப photosynthesis என்ன, the plant food prepare பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் photosynthesis. தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப based on Bargadiri's experiment, we can conclude oxygen is released during photosynthesis. அப்ப இந்த photosynthesis மூலமா எது ரிலீஸ் ஆகுது, oxygen is released. அப்ப எதெல்லாம் எடுத்துக்குது, பிளான்ட் தனக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் என்ன பண்ணுது, ஃபுட் லீவ்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி எதை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ற இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் போட்டோசிந்தசிஸ் அல்லது தமிழ்ல சொல்லணும்னா ஒளிச்சேர்க்கை. Next 10.23 photosynthesis in a nutshell. Okay, சுருக்கமா photosynthesis. Nutshell அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சுருக்கமா சொல்றதுதான் nutshell ன்னு சொல்லுவோம். அப்போ சுருக்கமா photosynthesis அப்படின்னா என்னன்றத பத்தி பார்ப்போம். We know that water, sunlight, carbon dioxide from the air and chlorophyll are necessary to carry out the process of photosynthesis. இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே, வாட்டர், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து எடுத்துக்குது, ஏர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. அப்ப வாட்டர், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஏர், அதுக்கப்புறம் என்ன, குளோரோஃபில் எங்க இருக்கு, ஓகே, இலைகளோட இந்த பச்சை நிறக்கு காரணம் எது, இந்த குளோரோஃபில் என்ற கிரீன் பிக்மெண்ட் நிறமின் தான் சொல்லுவோம் குளோரோஃபில். ஆர் நெசசரி டு கேரி அவுட் த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் தட் ப்ரொடியூஸ் எது, கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணது இல்லையா, அந்த ஃபுட் தான் என்னன்னு சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு மாவு பொருள். ஓகே, மாவு பொருளை தான் என்னன்னு சொல்லுவோம், மாவு சத்து அப்படின்னா மாவு பொருளை ப்ரொடியூஸ் பண்றது. இந்த மாவு பொருள் மூலமா என்ன பண்ணுது, தாவரங்களுக்கு தனக்கு தேவையான சக்தியை கொடுக்கிற இந்த பொருள் தான் கார்போஹைட்ரேட்ஸ். During photosynthesis, food is actually produced in the form of glucose. Okay, during photosynthesis அப்ப food எந்த மாதிரி ஃபார்ம்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, produced in the form of glucose. Okay, glucose அப்படின்னா என்ன, குளுக்கோஸ்னால என்ன பண்றோம், ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு சர்க்கரை வகையை சார்ந்ததுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, குளுக்கோஸ். ஓகே, கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்ல என்ன வரும், குளுக்கோஸும் கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்தது, கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்ததுதான் இந்த குளுக்கோஸ். அப்ப இந்த சக்தி தாவரங்களுக்கு தேவையான உணவு அப்படின்ற ஒரு சக்தியை தரதுதான் எது, இந்த குளுக்கோஸ். A simple carbohydrate, this glucose not only serves as an instant source energy but also later gets converted into starch for storage. Okay, இப்ப ஒரு சிம்பிளான ஒரு சர்க்கரை வகையை சார்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ்ல கார்போஹைட்ரேட்ல ஒரு சிம்பிளான சர்க்கரை வகையை சார்ந்ததுதான் எதுன்னு சொல்லுவோம், குளுக்கோஸ். ஓகே, சிம்பிள் கார்போஹைட்ரேட், this glucose not only serves an instant source of energy but later converts, இது எனர்ஜியை தடுக்கிறது மட்டும் இல்லாம இது என்னவா மாறுது, ஸ்டார்ச்சாவும் மாறுது. அப்ப ஸ்டார்ச்சுக்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா,
ரெண்டுமே மாவு சத்து மாவு பொருள் தான். ஓகே, சர்க்கரை வகையை சார்ந்ததுதான். ஓகே, அப்ப குளுக்கோஸ் அப்படின்றது என்னன்னா சிம்பிளான சுகர் குளுக்கோஸ் சொல்றோம். காம்ப்ளெக்ஸான சுகர் என்னன்னு சொல்றோம் நம்ம ஸ்டார்ச் அப்படின்னு சொல்றோம். லேட்டர் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச் ஃபார் ஸ்டோரேஜ். அது என்ன ஆகுது, ஸ்டார்ச்சா ஸ்டோரேஜ் ஆகி வச்சுக்குது. The word equation of photosynthesis is given below. என்ன இருக்கு நம்ம இங்க இந்த பிக்சர்ல பாக்குறோம். ஓகே, பிளான்ட் என்ன பண்ணுது with the help of sunlight. ஓகே, என்ன இருக்கு, கீழே சாயில இருந்து என்ன எடுத்துக்குது, வாட்டர் எடுத்துக்குது. ஓகே, அதே மாதிரி என்ன இருக்கு, சன்லைட், வாட்டர், இங்க என்ன குளோரோஃபில். ஓகே, அதே மாதிரி carbon dioxide from the air. Okay, it is preparing food. எங்கல்ல leaves ல prepare பண்ணது. அப்ப light energy. Okay, என்னது light energy? இதுதான் என்னது பிளான்ட்ல இருக்கக்கூடிய இது சன்லைட்ல இருந்து வரக்கூடிய light energy. chlorophyll pigment எங்க இருக்கு, இந்த green leaves ல இருக்கு. carbon dioxide எங்க இருக்கு, airல இருக்கிற carbon dioxide. water and minerals அது எந்த எடுத்துக்குது, water and minerals soil இருந்து எடுத்துக்குது. it releases the oxygen as well as the glucose. கொடுக்கிறது food prepare பண்ணி கொடுக்கிறது. food prepare பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற கேஸ் வந்து எதுன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன். ஓகே, இது ஃபுட் அப்படின்றது குளுக்கோஸ் அப்படின்றது என்னது, அதுக்கு தேவையான சக்தியை தரக்கூடிய சர்க்கரை வகையை சார்ந்த கார்போஹைட்ரேட். இதுதான் சிம்பிளா ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்க. கார்போஹைட்ரேட் பிளஸ் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இட் ஃபார்ம்ஸ் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். அப்ப கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். ஓகே, இதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தோம், ஏர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். அப்புறம் சாயில இருந்து வாட்டர் எடுத்துக்குது. இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய கிரீன் கலர் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில். இது ரெண்டு நாளும் சேர்ந்து கிடக்கிறது தான் என்னது, குளுக்கோஸ் plus gas release ஆகுது, oxygen is released. Next, know a scientist அப்படின்ற டாபிக்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. Many scientists across the world contributed to develop an understanding of photosynthesis. நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, உலகம் முழுவதும் பல விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, இந்த போட்டோசிந்தசிஸ் இந்த செயல்முறையை பற்றி புரிந்து கொள்ள தங்களோட ஒவ்வொரு பங்களிப்பை கொடுத்தாங்க. ஓகே, இந்தியால யாருன்னா ரஸ்டம் ஹார்முஜி டஸ்டூர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடிட் த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். அவர் என்ன பண்ணாரு, ஒளிச்சேர்க்கை பற்றிய ஆய்வினை மேற்கொண்டார். He was a plant scientist and served as the head of the botany department at the Royal Institute of சயின்ஸ். அவர் ஒரு தாவரவியல் அறிஞர். ஓகே, அதுதான் என்ன சொல்லும், பிளான்ட் சயின்டிஸ்ட் சொல்லும். அவர் மும்பைல இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, தற்போது என்ன இருக்குன்னா ராயல் இந்தியன் தட் இஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மும்பை அப்படின்னு இப்ப சொல்றாங்க. நவ் த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மும்பை ஃப்ரம் 1921 to 1935 அவங்க ஒர்க் பண்ணாரு. He studied effects of the amount of water on temperature and photosynthesis. He examined the importance of water, temperature and the color of the light in the process of photosynthesis. அவர் என்ன பண்ணாருன்னா நீர், தண்ணீர் இல்லைன்னா வெப்பநிலை ஒளிச்சேர்க்கையில் ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி அவர் என்ன பண்ணாரு, ஆய்வு செஞ்சாரு. நீர் மற்றும் வெப்பநிலையில் ஒளிச்சேர்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பத்தி அவர் என்ன பண்ணாரு, ஆய்வு பண்ணாரு. மேலும் ஒளிச்சேர்க்கையில போட்டோசிந்தசிஸ்ல நீர் மற்றும் வெப்பநிலை மற்றும் இன்னொன்னு என்னன்னா ஒளியோட நிறம் ஓகே ஆகியவை எவ்வாறு அது பாதிப்பை உண்டாகுது அப்படின்றத பத்தி அவர் என்ன பண்ணாரு, ஆய்வினை செய்தார். இதுதான் அவர் நோய சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல அவரை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பேர் என்ன, ரஸ்டம் ஹார்முஜி டஸ்டூர். ஓகே, அவரோட சயின்டிஸ்டோட பேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஸ்டம் ஹார்முஜி டஸ்டூர் அப்படின்ற சயின்டிஸ்ட பத்தி கொடுத்திருக்கோம். அவர் என்னது, தட் இஸ் என்ன, அவரோட தாவரவியல் அறிஞர். Next, how do leaves exchange gases during photosynthesis? Okay, how do leaves? Okay, இலைகள் எவ்வாறு என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றது, ஒன்ன கொடுத்து ஒன்னு வாங்குறது, பழைய பொருளை கொடுத்து புதுசு வாங்குறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, என்ன பண்றோம், ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி ஓகே இலைகள் என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் டூரிங் போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ்ல என்ன இது, கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகே, ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டாவது என்ன இருக்கு, ஆக்சிஜன். அப்ப இந்த ரெண்டு கேஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது டூரிங் போட்டோசிந்தசிஸ். We know that photosynthesis requires carbon dioxide and oxygen is released in the process. இப்பதான் பார்த்தோம் photosynthesis அப்ப எது தேவை, ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு ரிலீஸ் ஆகிற கேஸ் எதுன்னு பார்த்தோம், ஆக்சிஜன். Which part of the plants help in the exchange of carbon dioxide and oxygen? ஓகே, அப்ப எந்த பார்ட், ஓகே தாவரத்தோட எந்த பார்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கிறதுல ஹெல்ப் பண்ணுது. Let us conduct an activity to understand where the exchange of gases takes place. இது என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டி மூலமா எந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது என்ன பண்ணுது நடக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். Activity 10.6 let us examine demonstration activity. இது என்ன, அது ஒரு செயல்முறை விளக்க.
ஓகே, விளக்கம் செயல்முறை விளக்கம். ஓகே, லேட்டஸ்ட் எக்ஸாம் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி. இது வந்து டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்க, டெமோ பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இந்த டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் திஸ் ஆக்டிவிட்டி, ஆர் டீச்சர் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. கலெக்டட் லீஃப் ஃப்ரம் a flat such ரோயோ, மணி பிளான்ட், ஆனியன், ஐபிஸ்கஸ் அண்ட் தென் கோலியஸ் ஆர் எனி கிராஸ். ஓகே, 4-5 வெரைட்டி ஆஃப் ஏதா ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம். ஏதா ஒன்னத்துல இருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம். மணி பிளான்டா இருக்கலாம், அது என்னன்னு சொல்லுவோம், ரோயோ இருக்கலாம், ஆனியனா இருக்கலாம், ஐபிஸ்கா இருக்கலாம், அண்ட் தென் கோலியஸ் இருக்கலாம், ஆர் எனி கிராஸ் டைப்ல இருந்து ஒரு லீவ்ஸ் எடுத்துக்கிறோம். put it in a beaker filled with water. என்ன இருக்கு, ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கொண்டு போய் இந்த லீஃப போடுறோம். carefully peel a thin layer from the lower surface of the leaf. ஓகே, என்ன பண்றோம், ஓகே, அதுல இருந்து எங்க இருந்த பீக்கர்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லீஃபை எடுத்து carefully peel the thin layer. ஓகே, லீஃபோட மேல நம்மளே கூட எடுக்கலாம் அழகா. ஓகே, லீஃபோட மேல் லேயர் மட்டும் என்ன பண்றோம், எடுக்கிறோம். from the lower surface of the leaf. ஓகே, அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய லோயர் சர்ஃபேஸ்ல இருந்து அது ஒரு thin லேயர் மட்டும் மேல இருக்கிற லேயர் எடுக்கிறோம். place the peel in the watch glass with water. ஓகே, இது என்ன, ஒரு வாட்ச் கிளாஸ் அப்படின்னா ஒரு கண்ணாடி தட்டு, சின்னதா ஒரு கண்ணாடியாலான தட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், வாட்ச் கிளாஸ் இருக்கும். இது லெபார்டரி கெமிஸ்ட்ரி லேப்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஒரு வாட்ச் கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பீல கொண்டு போய் அதுல நம்ம போடுறோம். now take a microscope slide and carefully put a drop of water on it. இப்ப என்ன பண்றோம், ஒரு மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு கொண்டு வரோம். அதுல என்ன பண்றோம், ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் போடுறோம். using forceps transfer the peel of the leaf from the watch glass to the slide with the help of forceps. using forceps அப்படின்னா இடுக்கி, யூஸ்வலா சமையல் ரூம்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இடுக்கி. இங்க யூஸ் பண்றது வந்து சின்னதா இருக்கும், அதுதான் ஃபோர்செப்ஸ். டிரான்ஸ்ஃபர் த பீல் ஆஃப் த லீஃப். ஓகே, லீஃபோட என்னது, அந்த இலையோட மேல எடுத்தோம் இல்லையா, மெலிசா தின் லேயர், அந்த பீல கொண்டு போய் ஓகே வாட்ச் கிளாஸ்ல வச்சிருக்கிற அந்த பீல கொண்டு போயிட்டு மைக்ரோஸ்கோப்போட ஸ்லைடு இருக்கிற ஃபோர்செப்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும். கையில எடுக்கக்கூடாது, ஃபோர்செப்ஸ் வச்சு அந்த தின் லேயர் ஆஃப் லீஃபை எடுத்து எதுல போடுற, அந்த வாட்ச் கிளாஸ்ல இருந்து எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்போட ஸ்லைட்ல வைக்கிறோம். ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபோர்செப்ஸ் put a drop of ink on the leaf, peel with the help of a dropper. இது என்ன பண்றோம், இதுக்கு மேல ஓகே, எதுக்கு மேல இந்த பீல் வச்சிட்ட பிறகு தின் லேயர் ஆஃப் லீஃபோட பீல் வச்சு, பீல்னா தோல், அததான் என்னன்னு சொல்லுவோம், பீல்னு சொல்லுவோம். ஓகே, அதை கொண்டு போய் வச்சிட்ட பிறகு அதுக்கு மேல ஒரு இங்க், ஒரு டிராப் ஆட் பண்றோம். put a drop of ink on the leaf, peel with the help of dropper வச்சு ஒரே ஒரு டிராப் ஆட் பண்றோம். cover the peel with a cover slip and observe it under a microscope. ஓகே, இது மேல என்ன பண்றோம், ஒரு கவர் ஸ்லிப். ஆல்ரெடி ஸ்லைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது, மைக்ரோஸ்கோப் ஸ்லைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றத பத்தி படிச்சிருக்கோம். அதுக்கு மேல ஒரு மெலிசா ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி ஒரு கவர் ஸ்லிப் இருக்கும். ஓகே, அந்த ஸ்லிப்பை போட்டு கவர் பண்ணிட வேண்டியதுதான். எதை, அந்த பீல், அந்த இலைகளோட பீல், தோல் எடுத்திருக்கோம் இல்லையா, தின் லேயர் எடுத்திருக்கோம், மெலிசா அந்த இலையோட மேல லேயர் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை மேல என்ன பண்றோம், ஒரு டிராப் ஆஃப் இங்க் ஆட் பண்ணி அது மேல என்ன பண்றோம், ஒரு கவர் ஸ்லிப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். கவர் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு, மைக்ரோஸ்கோப்ல என்ன இருக்க ஸ்லைட் வச்சு பார்ப்போம் இல்லையா, இதை கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தோம்னா what do you observe? ஓகே, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? do you notice tiny pores on the peel as shown in the figure 10.6? இங்க பார்த்தோம்னா stomata on the lower surface of the royal leaf. ஓகே, royal leaf வந்து எடுத்திருக்காங்க. அந்த லீஃபோட லேயரை வச்சு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, இதுல டைனி போர்ஸ். ஓகே, சின்ன துளைகளை பாக்குறோம். எதுல, அந்த பீல்ல. ஓகே, shown that these pores are called, இதுக்கு பேரு தான் என்னது, ஸ்டோமேட்டா. போர்ஸ் அப்படின்னா நுண்துளைகள், சின்ன துளைகள் இருக்கு இல்லையா, அதுதான் போர்ஸ் சொல்லுவோம். ஸ்டோமேட்டா present on the surface of leaves help of exchange of gas. இந்த துளைகள் தான் எதுக்கு யூஸ் ஆகுது, gases எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகுது. எது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு எது ரிலீஸ் பண்ணது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணது இல்லையா, அதான் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ ஸ்டோமேட்டா present on the surface of the leaves help in the exchange of gases. அப்ப இந்த இலைகள்ல இருக்கக்கூடிய ஸ்டோமேட்டா தான் என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய நுண்ணிய துளைகள், அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். PORES, போர்ஸ்னா நுண்துளைகள். நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஓகே, பிளான்ஸ்ல டிரான்ஸ்போர்ட். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்ப பால் கடைக்கு வரணும்னா என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. அப்ப லாரி, ட்ரக், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், போக்குவரத்துன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட். அப்ப அதே மாதிரி இங்க தாவரங்கள்ல ஓகே, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, மினரல் இருக்கு, வாட்டர் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எது கொண்டு போகுது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். ஓகே, தாவரங்களோட போக்குவரத்து. என்ன போக்குவரத்து இதுல, டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து, லாரி இது வச்சு இல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி எல்லாம் போகுது அப்படின்றதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நம்மளுக்கு போகுது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் ரூட்ல இருக்கிறது எப்படி வந்து லீஃப்க்கு வருது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் வாட்டர் டு க்ரோ. எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? ஓகே, தண்ணி தேவை. எதுக்கு உயிரினங்கள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் என்ன தேவை? தண்ணீர் தேவை. பிளான்ட்ஸ் யூஸ் வாட்டர் இன் த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். ஓகே, பிளான்ட் என்ன பண்ணிக்குது? வாட்டர் போட்டோசிந்தசிஸ் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்குது. வாட்டர் அலாங் வித் மினரல்ஸ் பிரசன்ட் இன் த சாயில். எங்க இருக்கு? நம்ம தண்ணி எங்க ஊத்துறோம்? ஒரு தாவரத்துக்கு கீழே சாயில தான் ஊத்துறோம். அப்ப வாட்டர் அலாங் வித் மினரல்ஸ் பிரசன்ட் இன் த சாயில் இஸ் டேக்கன் அப் பை த ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஓகே, நம்ம ஊத்துற தண்ணி சாயில ஊத்தும் போது அது எது எடுத்துக்குது? வேர் முதல்ல எடுத்துக்குது. ஓகே, ரூட்ஸ் பை த ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அப்ப மினரல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் ஃபார் த growth ஆஃப் பிளான்ட்ஸ். அதே மாதிரி மினரல் தாதுச்சத்தம் என்ன தேவை? ஓகே, தாவரங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. ஹவு டு வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டேக்கன் அப் பை த ரூட்ஸ் மூவ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகே, வாட்டரும் மினரலும் எப்படி வந்து ரூட் எடுத்துக்குது, ரூட் எடுத்துக்கிட்டு அது எப்படி எல்லா பகுதிக்கும் கொண்டு செல்லுது. ஓகே, we can study water transport in plants by carrying out an activity. ஓகே, இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு ஆக்டிவிட்டில பார்க்கலாம். For this activity we require 2 glass tumblers, some water, red ink and pics of 2 similar tender plants, preferably with white colored flowers. ஓகே, இதுக்கு நமக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு என்ன தேவை? 2 கிளாஸ் டம்ளர் தேவை, கண்ணாடியான டம்ளர், சம் வாட்டர் கொஞ்சம் தண்ணி தேவை, ரெட்டிங்க் தேவை, அதே மாதிரி டெண்டர் பிளான்ட்ஸ். ஓகே, ட்விக்ஸ் ஆஃப் சம் டெண்டர் பிளான்ட்ஸ். அப்படின்னா டெண்டர்னா என்னன்னு சொல்லுவோம்? ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கு. ஒரு பிளான்டோட நுனி எப்படி இருக்கும்னு சொல்லுவோம், நுனியோட தண்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டெண்டர். ஓகே, ப்ரிஃபரபிளி வித் ஒயிட் கலர்டு ஃபிளார்ஸ். அதுல என்ன இருக்கணும்? ஒயிட் கலர்டு ஃபிளார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெண்டர் பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் சடபார் அண்ட் பால்சம் பிளான்ட் இருந்தா அதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Activity 10.7 let us experiment அப்படின்ற டாபிக்ல இதை செஞ்சு பார்க்க போறோம். Take 2 tumblers and label them A and B. ஓகே, 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். ஒன்னு A, இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறோம்? B. இது A டம்ளர், இது என்ன எடுத்துக்கிறோம்? B டம்ளர். Take 2 tumblers and label them A and B. Next, fill 1/3 of each tumbler with water. ஓகே, ரெண்டுத்துலயுமே என்ன ஆகுறோம்? 1/3 மூணுல ஒரு பங்கு என்ன பண்ணிக்கிறோம்? தண்ணி எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். Add a few drops of red ink to tumbler B. ஓகே, இந்த டம்ளர் B இருக்கு இல்லையா, இதுல என்ன பண்றோம்? ஒரு few drops of red ink இதுக்குள்ள ஆட் பண்றோம். ஓகே, obliquely cut the stems of both plants at their base while keeping them inside the water. ஓகே, ரெண்டுத்தோட ஸ்டெம் எடுத்துக்கிறோம், 2 ஸ்டெம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதோட கீழே பேஸ்ல என்ன பண்றோம்னா அடியில என்ன பண்றோம்? கட் பண்ணி அதுக்கு தண்ணிக்குள்ள வைக்கிறோம். Obliquely cut the stem of both the plants at their base while keeping them inside the water and immediately place 1 plant in each tumbler as shown in the figure 10.7a and 10.7b. இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, 10.7a ல எப்படி பண்ணிருக்கோம் அதே மாதிரி 10.7b லயும் என்ன பண்றோம்? நம்ம இன்சைடு இந்த ஸ்டெம்மை கொண்டு போய் ரெண்டுத்தையும் வைக்கிறோம். Observe these plants the next day. ஓகே, இந்த மறுநாள் என்ன பண்றோம்? 2 பிளான்ட்டை நம்ம பாக்குறோம். What do you notice? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? Compare the plant stem placed in the tumblers. ஓகே, இதோட ஸ்டெம் நம்ம பாக்குறோம், ரெண்டுத்தோட A and B யும் என்ன பண்றோம்? ஒப்பிட்டு பாக்குறோம், ரெண்டுத்தோட ஸ்டெம்மே நம்ம பாக்குறோம். Do you observe red color in the stem, leaves and flowers of the plant from tumbler B? ஓகே, A ல எந்த சேஞ்சஸ் இல்ல, ஆனா B ல ஓகே இங்க் டிரா ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல என்ன ஆகுது? எல்லா ஸ்டெம்மோட கலர் எல்லா கலரா மாறி இருக்கு, ரெட் கலரா மாறி இருக்கு. ஃபிளவர்ஸ் என்ன கலர்? ரெட் கலரா இருக்கு. அதே மாதிரி லீவ்ஸும் ரெட் கலரா பாக்குறோம். Do you observe red color in the stem? எல்லா இடத்துலயும் ரெட் கலரா பாக்குறோம். ரெட் கலர் in the stem, leaves and flowers of the plant from tumbler B. Figure 10.7c and 10.7d show the plants after 1 day. இது A and B அப்பதான் செட் பண்ணது. C and D அப்படின்றது என்னன்னு சொன்னா 1 டேக்கு அப்புறம் இது நம்ம பார்க்கக்கூடிய பிக்சர் இதுதான். இதுல எதுவுமே நோ சேஞ்ச். இதுல பார்த்தோம்னா என்ன இருக்கு? எல்லா இடத்துலயும் ஓகே ஃபிளவர்ல ரெட் கலர் பாக்குறோம். அதே மாதிரி என்ன இருக்கு? லீவ்ஸ்ல ரெட் கலர் பாக்குறோம். அதே மாதிரி மேல இருக்கிற அப்பர் ஸ்டெம்லயும் என்ன கலர் பாக்குறோம்? ரெட் கலரை நம்ம பாக்குறோம். ஓகே, கம்பேர் த பிளான்ட் வித் figure 10.7c with that of 7. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலர் இஸ் விசிபிள் in the stem. ஸ்டெம்ல பாக்குறோம், லீவ்ஸ்ல பாக்குறோம், ஃபிளார்ஸ்ல பாக்குறோம். in 10.7d இது ஒரு கிளியர், இதுதான் 10.7d ல எல்லா ரெட் கலரை பாக்குறோம். How did different parts of the plant acquire this red color? ஓகே, எப்படி எல்லாம் வேற பகுதிக்கெல்லாம் எப்படி இந்த ரெட் கலர் போச்சு? How did different parts of the plant acquire this red color? ரெட் கலர் எல்லா கீழே நம்ம வாட்டர்ல என்ன பண்ணிருக்கோம்? ரெட் ஆட் பண்ணிருக்கோம். வாட்டர்ல ரெட் வந்து எல்லா இடத்துக்கும் எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது போனது.
cut the stem from upper part of the plant that is not immersed in the red colored water. Okay, இப்போ என்ன பண்றோம், இந்த 10.7D ல இருக்கக்கூடிய மேல இருக்கு இல்லையா, ஓகே, இந்த மேல இருக்கக்கூடிய cut the stem, மேல் பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் கொஞ்சோண்டு கட் பண்ணி அது என்ன இந்த ரெட் கலர்ல டிப் ஆகல, ரெட் கலர்ல கீழே பாட்டம் மட்டும் தான் என்ன இருக்கு ரெட் கலர்ல டிப் ஆயிருக்கு, மேல் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு observe the cut stem using magnifying glass, ஒரு magnifying glassல கொண்டு போயிட்டு அதை ஜஸ்ட் வச்சு பாக்குறோம். Do you spot the red color in the stem? Okay, red color பாக்குறோம், red color இங்க இருக்கும் இல்லையா, மேக்னிஃபையிங் கிளாஸ்ல வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டெம்ல இந்த ரெட் கலர் இருக்கா, இதை கட் பிளான்ட். ஓகே, இதை எடுத்து போய் பார்க்கும்போது how does the red color ink move upwards? இந்த ரெட் கலர் இங்க் எப்படி மேல வரைக்கும் போச்சு. Okay, this is due to a thin tube-like structure called the xylem present in the stem, branches and leaves of plants. இது எதால நடந்ததுன்னா ஒரு thin tube-like, ஓகே, டியூப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தின்னா எதுக்குள்ள இருக்கு, ஓகே, ஸ்டெம்முக்குள்ளேயும் பிரான்ச்சஸ்குள்ளேயும் லீவ்ஸுக்குள்ளேயும் ஒரு தின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா தான் என்ன ஆகுது, ஓகே, வாட்டர், மினரல் இது எல்லாமே ஓகே கீழ இருந்து மேல எல்லா பிளான்டோட எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, xylem present in the stem, branches and leaves of plants. Just like red ink, minerals dissolved in water also move up the stem through the xylem. ஓகே, இதே மாதிரி இந்த ரெட் இங்க் மாதிரி தான் மினரல்ஸ், ஓகே, மினரல் தாதுக்கள் எதுல டிசால்வ் ஆயிருக்கும், வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கும். வாட்டர் எங்க நம்ம ஊத்துறோம், நம்ம சாயில்ல இருக்கு. ஓகே, அப்ப சாயில்ல இருக்கக்கூடிய மண்ணுல இருக்கக்கூடிய வாட்டரும் மினரல்ஸும் என்ன ஆகுது, இந்த ஸ்டெம் மூலமா, ஸ்டெம்ல இருக்கக்கூடிய இது இந்த xylem, ஸ்டெம்ல தான் என்ன இருக்கு, இந்த தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுக்கு பேரு தான் xylem. அப்ப இந்த xylem மூலமா தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கீழே ரூட்ல இருந்து எல்லா இடத்துக்கும், பிளான்டோட எல்லா இடத்துக்கும் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணது எது, இந்த xylem. Now we know that water and minerals are transported to the leaves and other parts of the plants through xylem. இப்ப நம்ம பார்த்துட்டோம் வாட்டர்ல இருக்கு, அதாவது வந்து ஓகே வாட்டர் மினரல்ஸ் எல்லாமே எங்க இருக்கு, கீழே ரூட்ல இருக்கு, அதாவது சாயில்ல இருந்து ஓகே ரூட்டோட எல்லா பார்ட்டுக்கும் xylem மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பார்த்தோம். அப்ப the water transported through the xylem is used to perform various functions. ஓகே, முக்கியமா பிளான்ட்டுக்கு என்ன தேவை, பிளான்ட் வளரணும்னா வாட்டர் முக்கியமா தேவை. அப்ப வேறு சில வேலைகளை செய்வதற்கும் என்ன இருக்கு, இந்த வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், how does food get transported to other parts of the plant? இதே மாதிரி வாட்டரும் மினரல்ஸும் எதுக்கூடிய ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஒரு தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் மூலமா எல்லா பார்ட்டுக்கும் என்ன பண்ணுது, வாட்டரும் மினரலும் கொண்டு போற வேலையை எது பாக்குது, தட் xylem. அதே மாதிரி ஃபுட் எங்க ப்ரிப்பேர் ஆகுது, யூசுவலா ஃபுட்ன்றது போட்டோசிந்தசிஸ், லீவ்ஸ்ல என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி வாட்டர், இந்த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் சன்லைட் பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குது. இந்த லீவ்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் எல்லா இடத்துக்கும் கொண்டு போற வேலையை எது பண்ணுது, எந்த பிளான்டோட எந்த பார்ட் இந்த வேலையை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். Okay, transport of food. We know that leaves are the primary site for photosynthesis. Already நம்ம என்ன பண்றோம், leaves என்றது ஒரு primary site, plant ஓட என்னது உணவு கூடம் அப்படின்னு பார்த்தோம். The food prepared by plants in the leaves is transported to all parts of the plant. This food is transported through the another set of thin tube-like structure called phloem. அப்ப அங்க என்ன பார்த்தோம், xylem, ஸ்டெம்ல இருக்கக்கூடிய xylem, thin tube-like structure, அது எல்லாத்தையும் கொண்டு போற வேலையை பாக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி leaves ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் எல்லா இடத்துக்கும் கொண்டு போற வேலையை எது பாக்குதுன்னா phloem. அதையும் என்ன இருக்கு, thin tube like structure தான். ஓகே, பிளான்ட்ல இருந்து இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, ஓகே, பிக்சர்ல என்ன இருக்கு, லீவ்ஸ்ல இருந்து என்ன ஆகுது, போட்டோசிந்தசிஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய என்ன ஆகுது, இதுல இருக்கிற phloem தான் என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் ஃபுட்டை கொண்டு போற வேலையை பாக்குறது இந்த phloem. The transported food may also have stored in some other parts of a plant such as seeds and roots. சில இடத்துல இந்த ஃபுட் என்ன ஆகும், ஸ்டோரேஜ் ஆகி வச்சுக்கோம், எதுல, சீட்ஸ்லயும் ரூட்ஸ்லயும் ஸ்டோர் ஆகி வச்சுக்கோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரூட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதுன்னு சொல்லுவோம், அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே என்ன ஆகுது, ஃபுட் ஸ்டோரேஜ் தான். ரூட் பிளான்ட் எதுன்னு பார்த்தோம்னா கிழங்குகள் எல்லாமே வந்து ரூட் பிளான்ட் தான். Next, do plants respire? Okay, தாவரங்கள் சுவாசிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. In the grade 6 science textbook Curiosity chapter Living Creatures Exploring Their Characteristics, you learn that all living beings respire. Do plants also respire like we do? Okay, நம்மள மாதிரி நம்ம ஆல்ரெடி 6th கிரேட்ல என்ன படிச்சிருக்கோம், Curiosity bookல Living Creature Exploring Their Characteristics அப்படின்ற டாபிக்ல என்ன பார்த்தோம், all living beings respire. Okay, எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணுது, சுவாசித்தல் பண்ணுது. அதே மாதிரி பிளான்ட்ஸும் நம்மள மாதிரி ரெஸ்பயர், சுவாசித்தல் செய்கிறதா.
Activity 10.8 let us find out. இதை நம்ம கண்டுபிடிப்போம். Activity 10.8 soak some mung beans seeds in water overnight. இந்த மூங் பீன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு மூங் டால்னு சொல்லுவோம். மூங் டால்னா இது பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பச்சை பயிரை என்ன பண்றோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்றோம், ஒரு பாத்திரத்துல போட்டு ஓவர் நைட் தண்ணிக்குள்ள நல்லா ஊற வச்சு வைக்கிறோம். புட்டி that is a layer of cotton in a conical flask. ஒரு conical flask எடுத்துக்கிறோம். conical flaskனா இதுதான், cone shaped flask தான் என்னன்னு சொல்றோம் நம்ம conical flask எடுத்துக்கிறோம். conical flask உள்ள என்ன எடுத்துக்கிறோம், கொஞ்சோண்டு காட்டன் ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி மாய்ஸ்டா வச்சுக்கிறோம். and moisten the cotton with water to keep it wet. கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கு. place the soaked seeds over wet cotton in the conical flask. இதுக்குள்ள கொண்டு போயிட்டு எதை பண்றோம், இந்த மூங் டால கொண்டு போய் வைக்கிறோம். ஓகே, கொஞ்சோண்டு மூங் டால கொண்டு போய் அந்த காட்டன் மேல வைக்கிறோம். இந்த conical flask cover the mouth of the conical flask with a cork having 2 holes. ஓகே, இந்த conical flask ஓட வாய் பகுதியில என்ன பண்றோம், 2 ஹோல் போட்டு ஒரு கார்க் வச்சு பிக்ஸ் பண்றோம். டைட்டா பிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு கார்க் போட்டு அந்த கார்க்ல என்ன இருக்கு, 2 ஹோல் இருக்கு. ஃபிட் 2 டியூப்ஸ் A and B through the 2 holes on the cork. இந்த 2 ஹோல்ஸ் வழியா 2 டியூபை பிக்ஸ் பண்றோம். இது டியூப் A, இது என்னது டியூப் B. Okay, that is fit 2 tubes A and B through the 2 holes on the cork as shown in the figure 10.9. Leave it undisturbed for 24 hours in the dark. இதை கொண்டு போயிட்டு என்ன பண்றோம், 24 hours இந்த செட்டிங்கை கொண்டு போய் அப்படியே வைக்கிறோம். Take 2 test tube and fill them with lime water. இது இல்லாம தனியே ஒரு ஸ்டாண்ட், டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டுக்குள்ள 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இதுதான் A, இது B. இது ரெண்டுத்துல என்ன பண்றோம், லைம் வாட்டர் வச்சு ஃபில் பண்ணிரும். லைம் வாட்டர்ன்றது ஓகே, லைமோட எலுமிச்சம்பழத்தோட தண்ணி, எலுமிச்சம்பழம் தண்ணி சேர்ந்தது கிடையாது, இது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் லைம் வாட்டர் சொல்றோம். ரெண்டுத்துலயும் என்ன பண்றோம், லைம் வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். கவர் த மவுத் ஆஃப் 1 டெஸ்ட் டியூப் வித் a cork having 1 hole in it. இதுல ஒரு டெஸ்ட் டியூப் மட்டும் கவர் பண்றோம். ஓகே, ஒரு கார்க் போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஹோல் போட்டு வைக்கிறோம். ஒரே ஒரு டெஸ்ட் டியூபுக்கு மட்டும். கவர் த மவுத் ஆஃப் 1 டெஸ்ட் டியூப் வித் a cork having 1 hole in it. Dip 1 glass tube in the test tube through a hole in the cork. இது வழியா ஒரு கிளாஸ் டியூபை என்ன பண்றோம், ஜஸ்ட் இது உள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ற இந்த கார்க் வழியா இந்த ஹோல் வழியா ஒரு கிளாஸ் டியூபை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். Dip 1 glass tube in the test tube through a hole in the cork. கார்க்ல ஹோல் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது உள்ள ஒரு கிளாஸ் டியூபை மட்டும் ஃபிக்ஸ் பண்றோம். கனெக்ட் த ஃபிளாஸ்க் அந்த டெஸ்ட் டியூப் வித் ரப்பர் பைப் as shown in the figure. ஓகே, இது ரெண்டுத்தையும் இதுதான் ரப்பர் பைப். ஓகே, இப்ப நம்ம சிலிண்டர்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரப்பர் டியூப், அதே மாதிரி இந்த ரப்பர் டியூபை வச்சு ஜாயின் பண்றோம். எது, இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கிற டியூபையும் அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய டியூபையும் ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம் ஒரு ரப்பர் டியூபை யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் கம்பேர் போத் த டெஸ்ட் டியூப் ஃபார் எனி சேஞ்ச் இன் கலர். இந்த 2 டெஸ்ட் டியூப்மே என்ன பண்றோம், இதோட கலரை பாக்குறோம். ஓகே, கம்பேர் போத் டெஸ்ட் டியூப் ஃபார் எனி சேஞ்ச் இன் கலர். இந்த 2 டெஸ்ட் டியூப்லயும் ஏதாவது கலர் சேஞ்சஸ் நடந்திருக்கா. Does the lime water turns milky in both test tube? 2 டெஸ்ட் டியூப்லயும் ஏதாவது லைம் வாட்டர் ஓகே கொஞ்சம் மில்க் லைம் போத் 2 டெஸ்ட் டியூப்லயும் இருக்கக்கூடிய லைம் வாட்டர் ஓகே மில்க் கலரா மாறி இருக்கா, பால் மாதிரி மாறி இருக்கா, ஒயிட்டா மாறி இருக்கான்னு கேக்குறாங்க. Why does the lime water turns milky in the test tube connected to the flask? ஆனா எதுல இந்த இது கோனிக்கல் ஃபிளாஸ்க் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஓகே, இந்த ஃபிளாஸ்க் மட்டும் அதான் A டெஸ்ட் டியூப்னு சொல்றோம் இல்லையா, இதுல இருக்கிறது மட்டும் என்ன கலரா மாறி இருக்கு, மில்கியா மாறி இருக்கு. That is lime water turns milky due to the presence of more carbon dioxide in the flask. Why does the lime water turns milky in the test tube connected to the flask? ஓகே, ஃபிளாஸ்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு, கோனிக்கல் ஃபிளாஸ்க் கூட கனெக்ட் ஆயிருக்கிற A மட்டும் தான் என்ன இருக்கு, மில்க் கலரா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, lime water turns milky due to the presence of more carbon dioxide in the flask. ஏன் இங்க லைம் வாட்டர் மில்கா மாறி இருக்கு, மில்க் மாதிரி கலரா மாறி இருக்கு அப்படின்னா due to the presence of more carbon dioxide in the flask. கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல என்ன இருக்கு, more carbon dioxide. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன வருது, இங்க இருக்கிற ஹோல் வழியா இது கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா, இது வழியா இந்த ரப்பர் டியூப் வழியா வந்து எதுக்கு வருது, லைம் வாட்டருக்கு வருது. ஓகே, அப்ப பட் வேர் டஸ் திஸ் கார்பன் டை ஆக்சைடு கம் ஃப்ரம்? இப்ப இங்க திடீர்னு கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்தது? நம்ம வெறும் மூங் டால் மட்டும் தான் வச்சோம், ஒரு காட்டன் வச்சோம், அந்த காட்டனை மாய்ஸ்சன் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண அந்த மூங் டால தான் இங்க வச்சிருக்கோம், மூங் பீன்ஸ் தான் இங்க வச்சிருக்கோம். இதுல கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்தது அப்படின்னா வேர் டஸ் திஸ் கார்பன் டை ஆக்சைடு கம் ஃப்ரம் அப்படின்னா as we know carbon dioxide is naturally present in very small quantities in the air. அதே மாதிரி காற்றுல கூட என்ன இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் தான் என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஆனா இதுல எப்படி வந்தது, கோனிக்கல் ஃபிளாஸ்க் உள்ள எப்படி வந்ததுன்னா இந்த ஃபிளாஸ்க் that is additional carbon dioxide is produced by the seeds as they respire. ஓகே, இப்ப ஓவர் நைட் என்ன பண்ணிருக்கோம், இந்த மூங் பீன்ஸ சோக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும், முளை வந்து
விதைகள் வந்து என்ன ஆகும், முளைக்க ஆரம்பிக்கும். அப்ப ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன ஆகும், அது சுவாசித்தல் பண்ணும். அப்ப சுவாசிக்கும் போது என்ன தேவை, அது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. லைக் ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட் ஆல்சோ டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்றோம், ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான்ட்டும் ஆக்சிஜனை எடுத்துட்டு இது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும் டூரிங் ரெஸ்பிரேஷன். ஆனா போட்டோசிந்தசிஸ் அப்ப எதை எடுத்துக்கோன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றோம் ஃபுட் ப்ரிப்பரேஷன். அப்ப you should know the difference between respiration and photosynthesis. During respiration, glucose is broke down in the presence of oxygen. அப்ப இந்த ரெஸ்பிரேஷன் அப்ப என்ன ஆகும்னா உள்ள என்ன போகுது, ஆக்சிஜன் போகுது இல்லையா, அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், குளுக்கோஸை பிரேக் பண்ணி ஓகே ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. ஓகே குளுக்கோஸை பிரேக் பண்ணி என்ன கொடுக்கும், உள்ள போற ஆக்சிஜன், குளுக்கோஸ் இஸ் broke down in presence of oxygen releasing carbon dioxide, water and energy. The word equation for the process of respiration இதுதான் என்ன சொல்லுவோம், குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide plus water plus energy. இதேதான் ஹியூமன் பீயிங்ஸும் என்ன ஆகுது, நம்ம என்ன பண்றோம், ரெஸ்பிரேஷன் அப்ப ஆக்சிஜனை உள்ள எடுத்து போறோம். உள்ள போற ஆக்சிஜன் என்ன பண்ணும், நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். குளுக்கோஸை பிரேக் பண்ணி என்னத்தை ரிலீஸ் பண்ணது, கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும் எனர்ஜியாவும் மாத்திர வேலையை டூரிங் ரெஸ்பிரேஷன். இந்த சேம் திங் குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன், பிளான்ட்ஸ்லயும் இதே தான் நடக்குது. குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் gives out carbon dioxide, gives rise to carbon dioxide, water and energy. So the energy produced during respiration used by the plants. The energy produced during respiration is used by the plants for their growth and development. அப்ப இந்த எனர்ஜி தான் பிளான்ட் என்ன ரெஸ்பிரேஷன் அப்போ ஓகே ரிலீஸ் ஆகிற இந்த எனர்ஜியை தான் பிளான்ட் எதுக்காக யூஸ் பண்ணுது, தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் விரிவாக்கத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்குது. ஆல் பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் கிரீன் ஆர் நான் கிரீன் கேரி அவுட் ரெஸ்பிரேஷன். எல்லா பார்ட்டுமே, எல்லா பார்ட் ஆஃப் த பிளான்ட் எதர் என்னவா இருக்கலாம், கிரீன் கலரா இருக்கலாம் இல்ல நான் கிரீனா இருக்கலாம், எல்லாமே என்ன பண்ணும், ரெஸ்பிரேஷன் முக்கியமா பண்ணும், சுவாசித்தல் முக்கியம் எதுக்கு, பிளான்ட்ஸ்க்கு. Thus plants have different mechanisms for synthesizing, transporting and utilizing food to get energy. அப்ப பிளான்ட்டுக்கும் என்ன இருக்கு, டிஃபரெண்ட் வெவ்வேறு விதமான மெக்கானிசம் இருக்கு. எதுக்காக, ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி ஃபுட்டை எப்படி எனர்ஜியா மாத்துறது அப்படின்ற டிஃபரெண்ட் மெக்கானிசம்ஸ் பிளான்ட் ஆல்சோ ப்ரொடியூசிங். நெக்ஸ்ட் நட்ஷெல் அப்படின்ற டாபிக்ல, நட்ஷெல்னா என்ன, சுருக்கமா எப்படி சொல்றாங்க, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரெக்வயர் ஃபுட் தட் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் தேர் growth and development. எல்லா உயிரினங்களுக்கும் என்ன தேவை, ஃபுட் தேவை. ஃபுட் மூலமா என்ன கிடைக்குது, எனர்ஜி. எதுக்காக, growth and development, வளர்ச்சிக்கும் அதோட விரிவாக்கத்திற்கும். பிளான்ட் யூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். த ப்ராசஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட். சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், போட்டோ சிந்தசிஸ். தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லும், ஒளிச்சேர்க்கை. லீவ்ஸ் ஆர் த ஃபுட் ஃபேக்டரிஸ் ஆஃப் த பிளான்ட். ஓகே லீவ்ஸ்ல இருந்து என்ன கிடையாது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ற இடம். டைனி போர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் கால்ட் ஸ்டொமேட்டா ஹெல்ப் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டூரிங் போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். அப்ப ரெஸ்பிரேஷன் எது மூலமா, இது டைனி போர்ஸ், டொமேட்டோல இருக்கக்கூடிய டைனி போர்ஸ் மூலமா தான் என்ன இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச்னா ரெஸ்பிரேஷன் அப்ப ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. போட்டோசிந்தசிஸ் அப்ப கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், வாயு பரிமாற்றம் எதுல நடக்கும்னா டைனி போர்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகே இலைகளுக்கு இலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன போர்ஸ் மூலமா தான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. The xylem transport water and minerals from roots while the phloem carries food from leaves to all parts of the plant. Xylem எதை கொண்டு போகுது, வாட்டரையும் மினரல்ஸையும் எல்லா பிளான்ட்டோட எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போற வேலையை xylem பாக்குது. அதே மாதிரி பிளான்ட்ல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டை கொண்டு போற வேலையை எது பாக்குதுன்னா phloem. Plants break down glucose and release energy by a process called respiration. அப்ப பிளான்ட் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து குளுக்கோஸை பிரேக் பண்ணி எனர்ஜியா மாத்திர அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன். They use oxygen and release carbon dioxide in the process. அது என்ன பண்ணுது, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.